புஸ் புஸ் நாய்க்குட்டியோட வணக்கம் வியூவர்ஸ். சரியான ஃபீல் பார்க்கலாமா? ஹலோ 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 லோ. வணக்கம் வியூவர்ஸ், வெல்கம் பேக். ஆக்சுவலாக இந்த தடவை நிறையா நாஸ்டாலஜிக் ஃபீலாகவே இருக்குது ஃபுல்லாக. அதனால தான் நான் வந்து கௌதம் ப்ரோட்ட என்ன சொல்லலான்னு இருக்கேன்னா, பொதுவாக கௌதம் ப்ரோக்கு வந்து ஃப்ரைடே சாட்டர்டே லீவுன்னு நினைக்கிறேன். ஆமாம். ஸோ பேசாமல் இனிமேல் வந்து நம்ம டியூஸ்டேங்கிறத ஃப்ரைடே மாற்றிடலாமா ப்ரோன்னு கூட தோணுது. ஏன்னு பார்த்தா மனுஷன் இங்கேருந்து அப்புறம் கிளம்பி அவசரமாக ஆஃபீஸ் போனோம். இதே ஃப்ரைடே அந்த அடுத்த நாள் சாட்டர்டே லீவு, அது கூட யோசிக்கலாம். நாங்கள் யோசிச்சுக்கிறோம். ஓகே. ஸோ இப்போ என்ன ஃபேக்ட்னா, இது வந்து OnePlus Buds Proங்க. இது எனக்கு எப்பயுமே பிடிக்கும். நான் நிறைய தடவை அதை பற்றி வீடியோவில் பேசியிருப்பேன். கௌதம் ப்ரோ வந்து OnePlus Buds Pro யூஸ் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். OnePlus Buds Pro ஃபர்ஸ்ட் ஜென் யூஸ் பண்ணுறேன். உங்களோட யூஸ் பண்ணியிருக்கேன். இதுதான் அது. உங்களோட பேட்டரி மாற்றி கொடுத்தீங்களா? திரும்ப பேட்டரி மாற்றிருக்கேன். மறுபடியும் மாற்றிருக்கீங்களா? அது ஃபர்ஸ்ட் ஜென் நாங்கள் பேட்டரி மாற்றி கொடுத்தும் போது யூஸ் பண்ண அப்பயே பயங்கரமாக இருந்துச்சு. ஏஎஸ்சியில் தான் கனெக்ட் பண்ணியிருக்கேன். இத்தனைக்கும் நான் வந்து ஏஎஸ்சியில் தான் இருக்குது, எல்ஹெச்டிசியில் இல்லை, ஏஎன்சிலாம் ஆஃபில் தான் இருக்குது. இங்கே இருங்க. இவ்வளோ பழைய பட்ஸ் இதே பஞ்ச் வந்து இப்போ கொடுக்குறதுனா பெரிய விஷயம். அந்த பேர்னிங் நல்லா தெரியுது ப்ரோ. இத்தனை வருஷத்தோட இது பவர் ஹவுஸோட அந்த பஞ்ச் பர்ஃபெக்டாக இருக்குங்க. எனக்கு வந்து ஏதோ மிஸ் பண்ணுற மாதிரி தெரியல பழைய பட்ஸில். ஈவன் அந்த லோ ஃப்ரீக்வன்சி கூட அவ்வளோ நல்லா இருக்கே ப்ரோ. அந்த மணி சத்தம்லாம் அவ்வளோ க்ளீனாக கேட்குது. ரிதமில் இந்த நிலைமை போகிற நிலைமை சாங்க இங்கே இத்தனைக்கும் வந்து காட்டும். இங்கே இருக்குல்ல ஏஎஸ்சி நியூஸா? ஏஎஸ்சி தான் இருக்குது. நான் எல்ஹெச்டிசி ஆஃபில் தான் வச்சுருக்கேன். ஏன்னா சரி பழைய பட்ஸ் ஆகிடுச்சு, இதுக்கு எதுக்கு பேட்டரியை போட்டு திரும்ப திரும்ப டார்ச்சர் பண்ணிக்கிட்டுன்னு சொல்லி ஏஎஸ்சியில் தான் யூஸ் பண்ணுறேன். இன்றைக்குமே ரெலவெண்ட்டாக இருக்குது இந்த பட்ஸ். சீரியஸாக எனக்கு அவுடேட்டட் ஃபீல் வரல எனக்கு. பா கின்னு நடிக்குது. ஆர்டினரி பர்சன் ஆக்சுவலாக வா சாமி சூப்பராக இருக்குங்க கேட்க. எனக்கு ஒரு ரீசெண்டாக அந்த பட்ஸில் கேட்குற மாதிரி தான் இருக்குது ஃபீல். ஆமாம் ப்ரோ. என்ன கிளாரிட்டிங்க பா. ஏஐசிலே இவ்வளோ நல்லா இருக்குங்க. அது நல்லா இருக்கு ப்ரோ, அல்டிமேட்டாக இருக்குது. அந்த பின்னாடி வர அந்த பேஸ் டப் டப்புன்னு அடிக்கிறது அழகாக கேட்குது. அதான் ப்ரோ, எனக்கு அது ஆச்சரியமாக இருக்குது. சீரியஸாக நல்லா இருக்குங்க. இது வந்து அந்த பழைய பட்ஸு அப்படின்ற ஒரு ஃபீல் இல்லை. இப்போ கரண்ட் 2 சாங்ஸ் கூட அவ்வளோ நல்லா இருக்குது கேட்க. பழைய சாங் கேட்டாலுமே ரொம்ப நல்லா இருக்குது. அது ஒன்றும் இல்லை இயர் டிப் தான். தூக்கிட்டேன். இது வந்து ஹேப்பன்ஸ் ப்ரோ. இன்னொன்று என்னென்னா, நம்ம யூஸ் பண்ண அந்த இயர் டிப்பே பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி ஸ்மூத்தாக சாஃப்ட் ஆகிடும். அது எப்பயுமே அப்படி தான் கம்ஃபர்டபுளாக இருக்கும். முழுக்கட்டீர்னு ஆயிடுவார் தலைவர். இது வந்து ரொம்ப குட்டிங்க. இது ஆக்சுவலாக எப்படி போட்டிருப்பாங்கன்னா, நிறைய பேர் பெரிய பெரிய இந்த சவுண்ட் கைஸ், ஆடியோ கைஸ்லாம் கூட வெப்சைட் இருக்கு. அவங்களும் எப்படி போட்டிருப்பாங்கன்னா, ஏர்பாட்ஸ் வந்து OnePlus ஒரு ஏர்பாட்ஸ் பண்ணியிருக்கான். ஏர்பாட்ஸ் கருப்பு கலர்ல இருந்தா எனக்கு ரொம்ப பிடிக்கும், ஆனா ஆப்பிள் பண்ணல, கருப்பு கலர்ல பண்ணியிருக்கான் அப்படின்னு போட்டிருப்பாங்க. அப்போ சிங்கிள் டிரைவருக்கு. ஆனா எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் டைம் இதோட கதையை தான் சொல்லியிருக்கேன்ல, இது வந்து சிமிலர் டு OnePlus Buds 3 ஓட அவுட்புட் மாதிரி இருக்கு. ஆனா சிங்கிள் டிரைவர் தான் சொல்றேன். OnePlus Buds 3 சொல்றேன். 5000 ரூபாய் இருக்குல்ல, அந்த இதை வந்து இப்போ கரண்ட் இதுக்குமே நல்லா இருக்கு. ஆக்சுவலா எனக்கு இது ஏன் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா, சைஸ்னால. ரொம்ப குட்டியா இருக்கும், கம்ஃபர்ட் மெயினா. அப்புறம் இன்னொன்று என்னன்னா, பிஞ்ச். பட்ஸ் ப்ரோல இருந்தே பிஞ்ச். எண்ட் ஆஃப் தி டே அது ஒரு ப்ரோ பட்ஸ்னால அந்த குவாலிட்டி எல்லாமே கொஞ்சம் தரமா இருக்கு. தரமான செய்கை நல்லா இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் சந்தோஷ் அப்படிங்கிற நண்பர் வந்து ஃப்ளவர் விக்கா. சரி, இது எப்படின்னா, அந்த இவன் கார்த்தி பஸ் வந்து தெரியும் தங்களோட இந்த இது அவனும் MS பாஸ்கரும் சரியான சீன் அது. அந்த சரி ஃப்ளவர் வீக் என்ன பண்ணிட்டானா, மிளகா அரைச்சிருக்கானாங்க. ஃபர்ஸ்ட் டைம் நான் ரொம்ப பேடாக ஃபீல் பண்ணேன். ஒரு மொபைல் சஜஸ்ட் பண்ணி பெங்களூரில் போயிட்டு ஃப்ளவர் வீக்கில் நான் என்ன பண்ணேன்னா, சரியான எக்ஸ்பீரியன்ஸு நேற்று. என்னன்னா, நான் இப்போ வரைக்கும் ஒரு மொபைல் கூட ஆஃப்லைனில் வாங்கினதில்லை. எனக்கு தெரிஞ்ச மெக்கானிக் ஒருத்தர் மொபைல் வாங்கணும்னு கொஞ்சம் சஜஸ்ட் பண்ணுன்னு சொன்னார். ஃப்ளவர் வீக்கா போனால் நோ காஸ்ட் EMI இருக்குன்னு அவர் சொன்னதுக்கு ஐ டோல்டு வேணாம் ப்ரோ, பட் ஹி டிட் நாட் ப்ரிஃபர் ஆன்லைன் சின்ஸ் ஹி வாண்டட் EMI. ஸோ அதனால் ஐ வாஸ் கிளாட் டு சி போக்கோ பிராண்ட்ஸ் அங்கே இருந்தது. அங்கேயே ஒரு 1500 2000 ப்ரைஸ் ஜாஸ்தி தான் சொன்னாங்க. ஃபர்ஸ்ட் டைம் தே ட்ரை டு புஷ் Realme 15X. எனக்கு தெரிஞ்ச அண்ணா ஒருத்தர் வாங்கிட்டு 1 மந்த்லேயே லேக் ஸ்டார்ட் ஆயிருச்சு. டிஸ்பிளே செக் பண்ணால் 720p வேற, ஆனால் 144 Hz சொல்லி தான் அவங்க விற்கிறாங்க, பெரிய பேட்டரி. ஸோ இதெல்லாம் தெரிஞ்ச விஷயம் தான். சரி, அது வச்சுன்னா போக்கோ M7
ப்ரோ வந்து ஃபைனல் பண்ணோம். ஏன்னா 16Kக்கு 628 கிடைக்கும். அண்ட் சின்ஸ் ஃபர்ஸ்ட் டைம் இஎம்ஐ போட்டதுனால நோ காஸ்ட் வருதுன்னு சொன்னாங்க. வராதுன்ட்டாங்க. ஓகே, வராதுன்னு சொல்லிட்டாங்க. ஸோ நெக்ஸ்ட் டே ஆஃப்டர் அரேஞ்சிங் மணி நைட் ஒரு 9 அப்படி he went for buying. they tried to push him the Oppo A6X same 720p display. இதெல்லாம் நியாயமாடா. அவர் எனக்கு கால் பண்ணாரு, நான் ஸ்பெக்கெல்லாம் பார்த்துட்டு கடைக்கிட்ட போனேன், எனக்கு மிளகா அரைக்க ஸ்டார்ட் பண்ணா. he was literally forcing us to buy the I said strictly no and went for Poco M7 Pro. he said stock out. I personally don't prefer Samsung A or M series, but I had good opinion on A35 since I had a chance to use. they had only A17 within 20K budget. I told him we will buy better online. அவர் கேட்கல. I had no other options. I told A17 felt bad because of the camera notch. பழைய ஃபோன் மாதிரி இருக்குன்னு. இப்போதான் கதை ஸ்டார்ட் ஆகுது. he said 5K minimum down payment for a long time for Samsung. but if he opted Oppo A6X he can get it in 3K down payment. ரொம்ப நேரம் பேசிட்டு இருந்தோம் ப்ரோ. there was no ஒரு பஜாஜ் கை வேற அங்கே உட்காந்துருந்தான். அவன் வந்து ஆப்ஷன் இருக்காங்கன்னு கொடுத்துடலான்னு. பட் சேல்ஸ் பர்சன் வாஸ் லைக் நோ. I clearly noticed it. சும்மா ஒரு ஆக்டிங்கை போட்டேன் போறோன்னு. he fell for it and finished it. I still feel bad for A17. நான் சொல்லிட்டேன் அவருக்கு இட்ஸ் பெட்டர் தேன் ஓப்போ. ஆனா என்னதான் இருந்தாலும் 2020ல வாங்குற ஃபோன் மாதிரி இருக்கு. ஸோ போக்கோ X3 வாங்கினேன் நான். அந்த மாதிரி 2020ல வாங்கின மாதிரி இருக்கு. 4 years சாலிடா யூஸ் பண்ணேன். இவர் வந்து X3 வந்து வாங்கியிருக்காரு, அதுவும் 18,500 ரூபாய்க்கு. 4 இயர்ஸா வந்து சாலிடா தான் யூஸ் பண்ணேன் ப்ரோ. இப்போ இருக்கிற நிலைமையை பார்த்தா 40K கூட மிட் ரேஞ்ச் மொபைல் தான் கிடைக்குது. ஒன் மோர் ஷாக்கிங் திங் ஐ ஹியர்ட் வாஸ் Realme 16 Pro Plus வந்து இப்போ 48K. ஆமா ப்ரோ, 4000 ஏத்திட்டாங்க திரும்ப. என்னடா நடக்குது இங்க? Redmi Note series reached 40K. Redmi Note seriesலாம் 25K வாஸ் த மேக்ஸ்னு பார்த்தப்ப ப்ரோ. ஆனா இதுல என்ன ஒரு பிரச்சனைனா, இதுக்கு ஒரு டிபேட் நானும் காமேஷ் ப்ரோவும் பேசியிருக்கோம். அதுல நான் ஒரு கேள்வி கேட்டேன். நான் திரும்பியும் சொல்றேன், இந்த பிராண்டை சப்போர்ட் பண்ணி எனக்கு எதுவும் கிடைக்க போறது கிடையாது, சரியா? இப்போ நீங்க சொல்ற மாதிரி தான், நம்ம தள்ள ஒரு மிளகா அரைச்சிருவாங்க பிராண்ட்லாம் சப்போர்ட் பண்ணிட்டு இருந்தா. என்ன மேட்டர்னா, காமேஷ் ப்ரோ அன்னைக்கு ஒரு நாள் என்ன சொன்னாரு, OnePlusலாம் ஒரு ஆளா, அவன் எப்படி ஃபோன் பிரைஸ் இன்க்ரீஸ் பண்ணலான்னு கேட்டாரு. நான் என்ன சொன்னேன், ப்ரோ என்ன ப்ரோ பொசுக்குன்னு இப்படி சொல்றீங்க, OnePlus பிரைஸ் இன்க்ரீஸ் பண்ணது எனக்கும் கோவம் தான். இதை பத்தி நம்ம இதுக்கு முன்னாடி பூமர்ல கூட பேசியிருப்போம். ஆனா யோசிச்சு பார்த்தேன் ப்ரோ, அவனும் இப்போ பெரிஸ்கோப் கொடுக்குறான், அவனும் உங்களுக்கு நல்ல பேனல் கொடுக்குறான், அவனும் நல்ல பில்ட் குவாலிட்டி கொடுக்குறான், அவனும் பர்ஃபார்மன்ஸ் பேட்டரி எல்லாமே கொடுக்குறான். பர்ஃபார்மன்ஸ் டாப் நாட்ச் தான் அவன். அப்போ என்ன ஆகுது, நான் இப்போ அப்படி நீங்க சாம்சங்கோட கம்பேர் பண்ணீங்கன்னா அதுக்காக சாம்சங் ஈக்குவலா இருக்காது. சாம்சங் ஈக்குவலானா எப்படி சொல்றோம்னா, ஓவரால் சாம்சங் இருக்கிற ஒரு பிராண்ட் இமேஜ், ஓவரால் ஆப்பிளுக்கு இருக்கிற ஒரு பிராண்ட் இமேஜ் இருக்காது. அப்படிதான் பேசிட்டு இருக்கோம். ஆனா நான் அப்ப கேட்கறேன் காமேஷ் ப்ரோட்ட, எதனால உங்களுக்கு இவ்வளவு கோவம்? இப்போ ஒரு சைனீஸ் பிராண்ட் மேல ஏன் இவ்வளவு கோவம் அப்படின்னும் போது அவர் என்ன சொல்றாருன்னா, பிரைஸ் ஓவரா இன்க்ரீஸ் பண்றாங்க, இவங்களாம் அந்த பிரைஸ்க்கு ஒர்த் இல்லை அப்படின்னாரு. நான் உடனே கேட்டேன் அவர்கிட்ட, ப்ரோ 22,000 ரூபாய்க்கு OnePlus 1 இன்ட்ரோடியூஸ் ஆச்சு ப்ரோ. நம்ம ஊர்ல 64GB தான் கிடைச்சது, 3GB RAM 64GB. அதே டைம் நம்ம என்ன போனை எக்ஸாம்பிள் எடுக்கலாம் நீங்களே சொல்லுங்கன்னு சொன்னேன். ஸோ அப்போ ஒன்று சரி S4 எடுக்கலாம்னு சொல்லி பார்த்தோம். சரி சாம்சங் S4 பார்த்தா எவ்வளோக்கு லான்ச் ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா வைங்களேன், 41,500 லான்ச் ஆயிருக்கு இந்தியாவில். அப்போ நான் பார்க்குறோம் ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் 19,500 வருது. சரி 20,000 ரவுண்டாக வச்சுப்போம், 20,000 வித்தியாசம் வருது. இப்போ நான் கேட்குறேன், அன்னைக்கு டேட்லேருந்து இன்னைக்கு டேட் வரைக்கும் சாம்சங்கோட ஃபோன் பிரைஸ் இப்போ எங்கே போயிடுச்சுன்னா 1,30,000. அண்ட் இப்போ S26 Ultra வந்தால் தான் தெரியும், அது நேரம் நான். சரி இப்போ 1,30,000 வைப்போம் ப்ரோ. நல்லா யோசிச்சு பாருங்க, 42K into 3 பண்ணால் என்ன ப்ரோ வருது? 1,26,000 வருதா அப்படின்னு கேட்குறேன். ஆமா, அப்போ நியர் பை கரெக்டா 1,30,000 கிட்ட வந்துட்டான். 22K வந்து into 3 பண்ணாலும் 66 ப்ரோ. அவன் 73 சொல்லிக்கிட்டு இருக்கான், பக்கத்துல தானே ப்ரோ இருக்கு எல்லாமே அப்படின்றேன். அதெல்லாம் எனக்கு தெரியாது. இது வந்து நான் என்ன சொல்றேன், காமேஷ் ப்ரோ குறை சொல்ல, இந்த இடத்துல எல்லாருக்கும் டிபிக்கல் மைண்ட் செட் இருக்கு பாருங்களேன். அதாவது சைனீஸ் பிராண்ட்னா அவன் வந்து 70K எல்லாம் போக கூடாதான். ஆனா ஒரு அமெரிக்கன் பிராண்டோ கொரியன் பிராண்டா இருந்தா வந்து 2 லட்சம் ரூபாய்க்கு போனாலும் நான் ஒத்துப்பேன். இது என்ன மைண்ட் செட் நான் நோட்டீஸ் பண்ணேன். இல்ல இது என்ன மைண்ட் செட் எனக்கு? ஃபார் இந்த Oppo X9 Pro இப்ப லான்ச் ஆச்சுல 1 லட்சம் ரூபாய்க்கு, Vivo X300 Pro 1 லட்சம் லான்ச் ஆச்சு. Oppo Vivo போய் அவன 1 லட்சம் ரூபாய் கொடுத்து வாங்குவானன்ட்டு அது அவ்வளவு பேர் கமெண்ட் போடுறாங்க. இதுல என்ன ஒரு வேதனை அப்படினா, I will buy Apple for this அப்படினு போடுறாங்க. கரெக்ட், நீ ஆப்பிள் வாங்கு, பைனாப்பிள் வாங்கு, என்னால வாங்கு, அது உன் பிரெஃபரன்ஸ், உன் காசு, நீ என்னால போடுறேன்ற மாதிரி தான் எனக்கு தோணும். இப்போ இங்க ப்ராப்ளம் என்னன்னா, நம்ம SRK எடுத்துக்கோங்க. அவன் வந்து 13 Pro வாங்கின புதுசுல அவனை போட்டு எப்படி ட்ரோல் பண்ணாங்கன்னா, அவன் சர்க்கிள்ல குடும்பத்திலேயே, தம்பி என்னது இது என்னது என்ன பிராண்டு எம்ஐல போய் போனா இது எவ்வளவு? ஆக்சுவலா இப்போ வந்து இது 70 or 80K இல்லையா 13 Pro. அவ்வளவு காசுக்கு யாராவது எம்ஐ வாங்குவாங்களா கேட்டிருக்காங்க. சரி ஓகே,
போட்டோ எடுத்ததுக்கு அப்புறம் என்ன ஆயிடுச்சு தெரியுமா, ஒரு போட்டோ எடுத்ததுமே ஓ இந்த அளவுக்கு நல்லா இருக்குமா, சரி ஓகே நல்லா இருக்கு, ஆனா இப்படிலாம் நிஜமா போன் இருக்கா. இதேதான் இப்ப காமேஷ் ப்ரோக்கு ஷூட்டிங் ஸ்பாட்ல X300 நடக்குது. அவர் X300 எடுத்துட்டு போகும்போது என்ன ஆகுதுன்னா, விவோ போனா ஏங்க 75,000 ரூபாய் 80,000 ரூபாய் விவோ வாங்குறதுக்கு ஐபோன் வாங்கலாமேங்கன்னு சொல்லிட்டு சக ஆக்டர் சொல்றாரு. ஆமா, ஏன்னா அவங்க ஐபோன் தான் ஒரு பெஞ்ச் மார்க். அதை விட்டா சாம்சங்கோட ஃபோல்டு கிளிப் இதெல்லாம் வச்சிருப்பாங்க. சரியா, சரி அதெல்லாம் விடுங்க, சாம்சங்கோட S25 சொல்றாங்கன்னு இருக்கட்டும். இவர் உடனே பொசுக்குன்னு இப்ப பாக்கெட்ல இருந்து எடுத்து போட்டோ எடுக்கிறாரு, ஒரு போர்ட்ரேட் போட்டோவை எடுக்கிறாருன்னு வைங்களேன், ஃபிளாட் ஆயிடுறாங்க. அப்ப ஆனா அவங்களுக்கு என்ன நம்ப முடியலன்னா, ஓ இந்த அளவுக்கு எடுக்குமா, ஏன்னா இப்ப அவங்க கையில வந்து 17 Pro இருக்குன்னு வைங்க, அதை எடுத்து போட்டோ எடுத்த போர்ட்ரேட் இப்படியா வருது, நான் தான் 16 Proல எடுத்து பார்த்துட்டு இருக்கேன், ஒன்னும் விளங்க மாட்டேங்குது. அப்போ என்ன ஆகுது, எல்லாருமே வந்து ஒரு மித்துக்குள்ளேயே சுத்திட்டு இருக்காங்க. இப்போ நான் என்ன கேக்குறேன், சைனீஸ் போனோட பிரைஸ் இன்க்ரீஸ் ஆகாத நான் சப்போர்ட் பண்றேன்னு நினைக்காதீங்க. ஆனா ஒரு அமெரிக்கன் பிராண்டோ கொரியன் பிராண்டோ மட்டும் பிரைஸ் இன்க்ரீஸ் பண்ணா தப்பு இல்ல, சைனீஸ் பிராண்ட் இன்க்ரீஸ் பண்ணா தப்புங்கிற மனநிலை வந்து கொஞ்சம் சீப்பா ஃபீல் ஆகுது. அப்படிதான் இருக்கு. இப்போ இன்னொன்னு என்னாச்சுன்னா 1 lakh தரணும் அப்படின்றாங்க. இன்னொன்னு என்னாச்சுன்னு பாத்தீங்கன்னா, 1000 ரூபாய் இது 10,000 ரூபாய்க்கு நான் வந்து ஒரு டைம் நோட் வாங்கினேன் அப்படின்னாரு. சரின்னு நாங்க லான்ச் பிரைஸ் எல்லாம் போய் பாக்குறோம். அப்போ வந்து என்ன இருக்குன்னா 12K வந்து நோட் கிளாசிக் நோட் ரிலீஸ் ஆயிருக்கு அப்படின்னு 12K ரிலீஸ் ஆன நோட்டு கம்பேர் பண்ணும்போது இன்னைக்கு வந்து கிளாசிக் நோட் 23K. அப்ப என்ன ஆயிடுது, இப்போ எல்லா போனுமே கிட்டத்தட்ட 3 மடங்கு பிரைஸ் இன்க்ரீஸ் ஆகுற அந்த நேரத்துல இது டபுள் த பிரைஸ் இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு வைப்போம். இதை தாண்டி என்னன்னா, அன்னைக்கு வந்து யாருமே ஐபி ரேட்டிங் இந்த ஸ்டாண்டர்ட்ஸ்க்கு கொண்டு போக மாட்டாங்க. அன்னைக்கு கேமரா இந்த அளவுக்கு இல்ல, அப்புறம் ரீஇன்ஃபோர்ஸ்ட் அந்த டியூரபிலிட்டி மெட்டீரியல்ஸ் இல்ல. சோ அது எல்லாமே இப்ப இன்க்ரீஸ் ஆயிருக்கு. பிளஸ் பேட்டரி டெக்னாலஜி கம்ப்ளீட்டா மாறி இருக்கு. இவ்வளத்தையும் நம்ம மனசு எப்படின்னா ஏத்துக்க மாட்டேங்குது. சரியா, நான் என்ன சொல்றேன், திரும்பியும் இவங்களுக்கு சப்போர்ட் பண்ணணும் நான் பேசல, ஆனா பிராக்டிகாலிட்டி பேசுவோம். நான் இப்பயும் சொல்றேன், நான் சொல்றேங்கிறதுக்காக நீங்க ஒரு ரியல்மியோ இல்ல ரெட்மியோ இல்ல நத்திங்கோ நீங்க வாங்கணும்னு அவசியமே கிடையாது. உங்க பிரெஃபரன்ஸ், உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கோ பட்ஜெட்டுக்கு உங்களுக்கு பிடிச்ச போனை வாங்கிக்கோங்க. அது எதுவா இருந்தாலும் சரி, அது உங்க இஷ்டம். ஈவன் நீங்க வந்து இல்ல ப்ரோ எனக்கு வந்து ஓப்போட A6X தான் பிடிக்கும் அப்படின்னா நீங்க தாராளமா வாங்கலாம், அது உங்க பிரெஃபரன்ஸ். ஆனா இந்த இடத்துல நான் ஒரு சில டேட்டாவை சொல்லணும் இல்லையா, அதை மட்டும் தான் சொல்றேன். இது சப்போர்ட்டுக்காக இல்ல, ஒரு ஃபேக்டருக்காக சொல்றேன். ஒரு ஃபேக்ட் இப்படிதான் இருக்கு மார்க்கெட் அப்படிங்கிறதுக்காக. இப்ப அடுத்து நான் அவர்கிட்ட கேட்கறேன், ப்ரோ நீங்க வந்து நான் என்ன சொல்றேன்னா, அவர் வந்து ஒரு மைண்ட் செட்டுக்கு எப்படி போயிடுறாருன்னா, இப்போ நான் 7 Pro பார்த்தேன், நோட் 7 Pro அது வந்து செமையா இருந்தது. அப்புறம் ரியல்மில பாத்தீங்கன்னா ரியல்மி 3 எல்லாம் செமையா இருந்தது, ரியல்மி X2 வந்துச்சு, XT வந்துச்சு, அதெல்லாம் எப்படி இருந்தது, இப்பெல்லாம் அப்படியா இருக்கு அப்படின்னு கேக்குறாங்க. ஆனா அடுத்த பிரச்சனை எங்க ஆரம்பிக்குதுன்னு பார்த்தா, சரி ரியல்மி X2 நோட் 7 Pro எல்லாம் பத்தி பெருமையா பேசுறீங்கல்ல ப்ரோ, அதுக்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்டேன். காரணம் கேட்டோன்னா அவர் என்ன சொல்றாருன்னா, இன்னும் ஒரு சிலர் தான் இப்பெல்லாம் ட்விட்டர்ல கூட மென்ஷன் பண்றாங்களே, இப்ப கூட அதை பத்தி நிறைய பேர் யூஸ் பண்றாங்களே, இப்ப கூட நம்ம வீடியோலயே ஒரு சிலர் நோட் 5 Pro யூஸ் பண்ணலாம், நோட் 6 Pro யூஸ் பண்ணலாமேன்னு கேக்குறேன். நான் அப்போ ஒரு வார்த்தை சொன்னேன், இது வந்து திரும்பியும் அஃபண்ட் பண்றதுக்காக இல்ல. நான் என்ன கேக்குறேன், என்கிட்ட இங்க ஒரு ரெட்ரோ போன் 200 போன் இருக்கு ப்ரோ, நான் வாங்கின அதே டைம்ல இதே போனை 2012 ஒரு சில வாங்கியிருக்கலாம், அவங்க கிட்ட எல்லாம் ஏன் அது இல்லைன்னு கேட்டேன். அப்போ கேர்னு ஒண்ணு இருக்குல்ல, ஒருத்தன் யூஸ் பண்றானா அது மேல அவன் கேர் எடுத்துக்கிறான், அவன் அதுல ஏதாவது ரிப்பேர் ஆச்சுன்னா ரிப்பேர் பண்றான், எல்லாம் பண்ணி தான் அவன் இந்த 8 வருஷம் வச்சிருக்கான். அப்ப இந்த 8 வருஷம் அவன் அந்த போன் மேல போட்ட கேர்னாலதான் உயிரோடு இருக்கே தவிர, போனை நான் வந்து மாடியில இருந்து கீழே போடுவேன் ப்ரோ, பக்கெட் குள்ள போட்டு துவைப்பேன் ப்ரோ, அப்பயாவது உயிரோடு இருக்கு ப்ரோ. எந்த போன் இருக்கு அப்படி உயிரோட? ஐபோனே இல்ல, 6 மீட்டருக்குள்ள தண்ணிக்குள்ள போட்டா ஒர்க் ஆகும்னு சொல்ற ஐபோனே வந்து செத்து போயிருது. ஆமா, சம்டைம்ஸ் வந்து அது நம்மளோட இதுதாங்க. அப்போ இதான் நான் அவர்கிட்ட கேட்டேன். அப்போ என்ன சொல்றாரு, உடனே இப்போ ரெஃபரன்ஸ்க்கு வந்து என்ன பண்றாருன்னா, இது காமேஷ் ப்ரோ கூட பேசணும்னாலதான் இவ்வளவு டேட்டா கிடைக்குது. உண்மையை சொன்னாங்க. இப்போ காமேஷ் ப்ரோ வந்து கார்னர் பண்றதுல எனக்கு எந்த விதமான விருப்பமும் கிடையாது. அந்த மனுஷன் வந்து என்ன சொல்றாருன்னா, சக மக்களை நான் மீட் பண்ணும்போது அவங்க மனசுல இருக்கிறத வந்து ரெப்ளிகேட் பண்றாரு. அவர் நிறைய பேரை மீட் பண்றாரு. அப்போ எனக்கு என்னாச்சுன்னா, நான் இதை கேட்டேன், இந்த ஒரு வார்த்தையை கேட்டேன். அப்புறம் சரி K20 Pro அவரே ஒரு வாயில போக்கோ F1 எவ்வளவு சூப்பர் அப்படின்னாரு. நான் கேட்டேன், லான்ச் ஆகும்போது எப்படி ப்ரோ? லான்ச் ஆகும்போது அது ஃபெயிலியர் மாதிரி தான், அப்ப யாரும் அது பெருசா நினைக்கல, ஏன்னா எல்லாரும் OnePlus பெருசா பார்த்தோம் அப்படிங்கிறது. அப்புறமா தான் அது வந்து சூப்பராச்சு. கரெக்ட் ப்ரோ, இப்ப அதே பாயிண்ட் தான். இன்னைக்கு வந்து நீங்க போக்கோ F1 பத்தி பெருமையா பேசுறீங்க, ஆனா 6 வயசு ஆகி போச்சு அந்த போனுக்கு. அப்போ இன்னைக்கு ரிலீஸ் ஆன போனை பத்தி 6 வருஷம் கழிச்சு நீங்க பெருமையா பேச மாட்டீங்கன்னு என்ன நினைச்சேன்னு கேட்டேன். அன்னைக்கு மார்க்கெட் மாதிரி இருக்கும்ல, அப்போ வரும்போது யாரும் எதையும் மதிக்க மாட்டோம், இருக்கும்போது யாரையும் மதிக்க மாட்டோம். அதுக்கு எக்ஸாம்பிள் என்ன சொன்னா, சரி ஊருக்குள்ள எவனை பார்த்தாலும் பாலிடிக்ஸ்ல எடுத்துக்கிட்டா காமராஜருங்கிறான், அந்த மனுஷன் இருக்கும்போது ஒரு பயம் மதிக்கல. இப்ப என்னடானா எல்லாரும் எங்க போனாலுமே வந்து இவரம் போலன்னு சொல்லிட்டு ஏதாவது ஒன்று சொல்லிட்டு சுத்துறானுங்க. அப்போ பாரதியாருக்கும் அதே நிலைமை தானே ப்ரோ. இன்னைக்கு வந்து பாரதினா யாருன்னு கேட்டா தமிழ் இது முண்டாசு கவி அது இதுன்னு சொல்லி இஷ்டத்துக்கு பேசுறானுங்க. அன்னைக்கு அவர் இருக்கும்போது பாத்தீங்கன்னா பிச்சைக்கார மாதிரி தான் இருந்தாரு ப்ரோ. ஹிஸ்டரி போய் பாத்தீங்கன்னா அவ்வளவு வேதனையா இருக்கும். அப்போ நான் என்ன சொல்றேன், இருக்கும்போது ஒரு சிலருக்கு மரியாதை கொடுக்கலன்னா இதேதான் எல்லாரும் வீட்டுக்கும் அப்பா அம்மாவுக்கும் சேர்த்து தான் சொல்றேன். ஒரு சில பிள்ளைங்க வந்து அவங்க அப்பா மேல ரொம்ப பாசமா இருப்பாங்க, அதே மாதிரி அப்பா அம்மா மேல எல்லாருக்கும் ஒரு ஓரத்துல பாசம் இருக்கு. இதுதான் பிரச்சனையா இருக்கு. என்னையே சேர்த்து தான் நான் சொல்றேன், ஒரு ஓரத்துல இருக்கு பாசம். அவங்க இல்லாதப்ப பாத்தீங்கன்னா ஐயோ அப்பா இல்ல அம்மா இல்ல ரொம்ப கஷ்டமா இருக்கு, அவங்க இருக்கும்போது டார்ச்சரா இருக்கிற மாதிரி இருந்தது. அதுதான் மனுஷன் மைண்டுங்கிறேன். மைண்ட் செட் அப்படிதான் கொஞ்சம் டாக்ஸிக்கா தான் வேலை செய்யும். எல்லா ஹியூமன்ஸ்க்கும் அப்படிதான் வேலை செய்யுது.
சரியா? அதனால வந்து என்னடான்னா எல்லாத்தையும் எடுத்துட்டு வந்து வன்மத்தை பூரா எங்கேயாவது வந்து கக்கிட்டு இருந்தோம்னா செட் ஆகாது. நான் தான் அவர்கிட்ட சொன்னேன், ப்ராக்டிகலா பேச ஆரம்பிக்கணும் ப்ரோ. நானும் உங்களை மாதிரியே பேசுறதுக்கு ரொம்ப நேரம் ஆகாது. வீடியோல வந்து நானும் பொசுக்குன்னு எதை பார்த்தாலுமே இது கேஸ்ல, இது வேஸ்ட், இது நொட்டை, லொல்ல, இது பிளாஸ்டிக் ஃப்ரேம் தான் வருது. இதுக்கு பதில் ஒரு டைம்ல வந்து பாத்தீங்கன்னா OnePlus வந்து 28,000 ரூபாய்க்கு 3T எல்லாம் கொடுக்கும்போது ஃபுல் மெட்டல், OnePlus 3 25,000 ரூபாய்க்கு கொடுக்கும்போது ஃபுல் மெட்டல். மெட்டல்ல கொடுத்துட்டு இருந்தானுங்களே, இப்ப என்ன மெட்டலே காணோம் கேட்கலாம். பட் இன்னைக்கு வந்து இன்ஃபிளேஷன் எப்படி இருக்கு, இன்னைக்கு பிரைஸ் எப்படி மாறிடுச்சு. நான் ஒரு சிம்பிளான கொஸ்டின் நிறைய தடவை கேட்டிருப்பேன் ப்ரோ. காஸ்ட் ஆஃப் இதுவே அதிகமாகுதுல்ல? ஆமா இல்ல ப்ரோ, ஒரு சின்ன கொஸ்டின் ப்ரோ. இப்போ நம்ம வந்து ஒரு கம்பெனி ஆரம்பிக்கிறோம் வைங்களேன், நானும் நீங்களும் சேர்ந்து ஆரம்பிக்கிறோம். நம்ம கம்பெனில வந்து ஒரு 25 எம்ப்ளாயி இருக்காங்க இப்போ ஆரம்பத்துல. இந்த 25 எம்ப்ளாயும் உள்ள வரும்போது என்ன ஆகுதுன்னா அவங்களோட ப்ரொஃபஷன், அதாவது ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிக்கு ஏற்ற மாதிரி பேர் கொண்டு வைப்போம். இப்போ 10 வருஷம் ஆயிடுச்சு ப்ரோ நம்ம கம்பெனி. 10th anniversary நம்ம செலிப்ரேட் பண்றோம். நம்ம 10 இயர்ஸா ப்ராடக்ட்ஸ் பண்ணிட்டு இருக்கோம். அதே செட் ஆஃப் 25 எம்ப்ளாயிஸ் கூட சேர்ந்து இன்னொரு 60 எம்ப்ளாயி சேர்ந்துட்டாங்கன்னு ஒரு 100 எம்ப்ளாயி தாண்டி போயிட்டோம். இப்போ என்ன மேட்டர்னா ஃபர்ஸ்ட் இருந்தாங்களே 25 பேர், அவங்க வந்து அன்னைக்கு வாங்கின சேலரியிலே இப்போ வரைக்கும் இருப்பாங்களா? 10 வருஷத்துல அப்ப அவங்களுக்கு எவ்வளவு ஹைக் போட்டுருக்கணும். அப்போ இதெல்லாம் பண்ணா இதுவும் நம்மளோட ஆப்பரேட்டிங் காஸ்ட்ல இன்க்ரீஸ் ஆகுதா? இப்போ நமக்கு இருக்க சேலஞ்ச் என்ன தெரியுமா? யாருனாலும் ஈஸியான கொஸ்டின் பண்ணலாம், நீங்க அதுக்கேற்ற மாதிரி பிசினஸ் பண்ணணும்னு சொல்லலாம். ஆனா இங்க ப்ராப்ளம் என்னன்னா குட்டி போட்ட மாதிரி யார்ட்ட பிராண்ட் வருது. நான் பவர் பேங்க் வைக்கிறேன்னா ஊருக்குள்ள இருக்கிற எல்லாரும் பவர் பேங்க் வைப்பான். அப்போ இத்தனை பேருக்கு மத்தியில நான் வந்து அவுட்ஸ்டாண்டிங்கா இருக்கணும்னா எய்தர் நான் வந்து குவாலிட்டி ஸ்டாண்டர்ட்ஸ் இன்க்ரீஸ் பண்ணணும். குவாலிட்டி ஸ்டாண்டர்ட்ஸ் ரொம்ப இன்க்ரீஸ் பண்ணா குவாலிட்டி இன்க்ரீஸ் பண்ணா உங்க லைஃப் நல்லா இருக்கும். இப்போ அவன் கம்மி ரேட்ல விற்கிறான், பட் ஆனா அவன் பவர் பேங்க் ஒரு நேரம் போயிருச்சு, உங்களுக்கு 5 வருஷம் ஒர்க் ஆகுது. இதுல என்ன மேட்டர்னா ஒரு சிலரோட மைண்ட் செட் எப்படி இருக்கு தெரியுமா ப்ரோ நான் எந்த பொருள் வாங்கினாலும் யூஸ் பண்ணுறேன் ப்ரோ அப்படிங்கிறான். இப்போ நான் வந்து என்னன்னா மெனக்கட்டு 6 வருஷம் உழைக்கணும்னு சொல்லி ஒன்று பண்றேன். ஆனா அவர் என்ன சொல்றாரு, இப்போ இருக்கிற இவ்வளவு வேகமான ஒரு வேர்ல்டுல 6 வருஷத்துக்குன்னு சொல்லிட்டு நீ என்கிட்ட 6,000 ரூபாய் கேட்கறியே, இங்க ஒருத்தன் 2,000 ரூபாய்க்கு ஒருத்தன் கொடுக்குறான், ஒரு வருஷம் தான் வருது, ஆனா 2,000 ரூபாய் வாங்குறேன், தூக்கி போட்டு போயிட்டே இருக்கிற, அடுத்த வருஷம் வேற டிசைன் போயினே இருப்பேன் அப்படின்றாரு. இப்போ நான் அவர் எப்படி கன்வின்ஸ் பண்ண முடியும்? அப்போ மார்க்கெட்ல இருக்கிற கன்சியூமர் மைண்ட் செட் மாறுது இல்ல, பிராண்ட் அவங்களுக்காக பண்ண ஆரம்பி. அப்ப நான் அவருக்காக பண்றேன்னே வைங்களேன். இப்போ என்ன வந்துருமா, ஒரு சிலர் வருவாங்க, காமேஷ் ப்ரோ கேங்ல இருந்து ஒருத்தர் வந்துட்டு குவாலிட்டியே இல்ல, என்ன நீ முன்னெல்லாம் செமையா பண்ணிட்டு இருந்த, இவ்வளவு கேவலமா பண்ற, அப்புறம் எப்படி நான் ஒண்ணு வாங்குவேன், ஐயோ நான் எந்த பக்கம் தான் போறது எனக்கு புரியல அப்படி இருக்கு. ஓகே, நான் இதுக்கு தான் அவர்கிட்ட ஓப்பனா சொன்னேன். அவர் இந்த பக்கம் உட்காந்துருந்தாரு, நான் அங்க உட்காந்துருந்தேன். அவர்கிட்ட கேட்டேன், நாம 2 பேரும் சேர்ந்து ஒரு பிராண்ட் ஆரம்பிப்போம், ஃபோன் செய்வோம், ஃபோன்ல நம்ம மியூசிக்லாம் கேட்போம், நீங்க வேற பாடகரு, நம்ம டேக்கோட ஒரு ஃபோன் செய்வோம் ப்ரோ, மாஸ் பண்றோம், 30,000 ரூபாய்க்கு பிரைஸ் பண்றோம் அப்படின்றேன். அந்த நேரத்தை பார்த்தா திடீர்னு ஐக்கு வந்து ரிலீஸ் பண்றான். என்ன சொல்றான், பின்னாடி ஒரு ஃபேனும் ட்ரிகரும் வச்சுட்டேன் அப்படின்றான். 30,000 ரூபாய்க்கு டேக்லாம் கிடையாது. யங்கர் ஜென்ரேஷன் எல்லாம் இவ்வளவு நாளா என்ன பண்றாங்கன்னா, காமேஷ் ப்ரோ, சிவா ப்ரோ அவங்க ஃபோன் நான் வாங்குறேன் அப்படின்னு சொல்றாங்க. அந்த 1,500 பேர் யாரெல்லாம் ஹாய் ஹாய் நாங்களோ அவங்க பார்த்து ஒரு 1000 பேர் அங்க போயிட்டான். இவங்களை நம்பி நானும் ஒரு 1,500 பீஸ் பண்றேனே வைங்க. இப்ப எங்க போறது நானு? இதைத்தான் நான் வந்து அவர்கிட்ட சொல்றேன், இது வந்து சும்மா விளையாட்டு கிடையாது. போட்டு 5,000 வித்துற வேண்டியது. எல்ஜி வித்தான் பாத்தீங்களா, 20,000 ரூபாய்க்கு 70,000 ரூபாய் போனேன், கடையை சேர்த்துட்டு போக வேண்டியதான். அப்படிதான் வித்தான். பிளிப்கார்ட்ல 19,000 ரூபாய்க்கு வித்தானுங்க அந்த போன கடை. இதே தான் ப்ரோ, நான் திரும்பியும் சொல்றேன், இதுக்கு பின்னாடி நீங்க ஏதாவது ஒரு சில விஷயங்களை கண்டுபிடிச்சிட்டு வந்து நீங்க வந்து கமெண்ட்ல சொல்லலாம். இல்ல ப்ரோ அது எப்படி ப்ரோ இப்படி, இது எப்படி ப்ரோ அப்படின்னு கூட நீங்க சொல்லலாம். அதெல்லாம் தப்பு சொல்ல விரும்பல. ஒரு டைம்லாம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம போனர்னால வீடியோ பண்ணும்போதே சொல்லியிருப்போம், சைனீஸ் பிராண்ட்ஸால எப்படி அக்ரெசிவா பிரைஸ் பண்ண முடியுது அப்படின்னு கேட்டா, டேட்டா தான் அன்னைக்கு மணி, இன்னைக்கும் டேட்டா தான் மணி. சரியா? அப்ப என்ன ஆகுதுன்னா அவங்க நம்ம ஊர்ல சர்வரே வைக்காம அவங்க ஊர்ல சர்வர் வச்சிருந்த பிரச்சனை எல்லாம் கூட நீங்க பாத்துருப்பீங்க. கிராஜுவலா அது எல்லாமே ஓவர் கம் பண்ண ஆரம்பிச்சோம். நம்ம ஊர்ல லோக்கல்ல சர்வர் வச்சாதான் உண்டு, அப்படி இல்லைன்னா சர்வர்ல வைக்கிற மாதிரியான அப்ளிகேஷன் எதுவுமே அதுல இருக்கக்கூடாது. அப்படி ஒன்று இருக்குன்னா அதுக்கு வந்து எனக்கு ப்ராப்பரான ஆக்சஸ் இருக்கணும்னு சொல்லி கவர்மெண்ட் ரெஸ்ட்ரிக்ட் பண்ண ஆரம்பிச்சு. அவனுக்கு அது எக்ஸ்ட்ரா செலவு. ஆமா, நம்ம மேலதான் வந்து விழும். இதெல்லாம் வந்து உழுது வேற விஷயம் ப்ரோ. ஆனா அன்னைக்கு வந்து என்ன ஆகுதுன்னா கவர்மெண்டே சப்சிடைஸ் பண்ணிருக்கோம். கவர்மெண்ட் என்ன பண்ணிருக்கோம்னா அக்ரெசிவான பிரைஸ்ல இந்தியால வந்து நம்ம போன்ஸ் ஃபுல்லா வித்து தள்ளு, அங்கத்த யூசர் ஃபுல்லா அவங்கள பத்தி நமக்கு தெரியும்ல அப்படின்றாங்க. இப்ப அந்த யூசரை ஃபுல்லா நான் வேவ் பார்க்க முடியும்னு கூட சொல்லிருக்கலாம். நம்ம இது எல்லாத்தையும் வந்து நான் என்ன பண்ண முடியும்னா ஆணித்தனமான டேட்டாவோட நான் பேச முடியும், நான் ராலையா இருக்கேன். சரியா? இந்த மாதிரியான விஷயங்கள் என்ன நடக்குமா நடக்காதான்னு யோசிங்க. கரெக்டா ப்ராக்டிகலா யோசிங்க. அப்போ இப்படி இருந்ததுல இருந்து இப்ப நிறைய மாறுது. இப்ப பாருங்க, வாட்ஸ்அப் வந்து என்னாச்சுன்னா நம்ம இந்தியன் கவர்மெண்ட் ஒரு டைம் வந்து எதையோ சொல்லும் போது ஊருக்குள்ள இருக்கிற எல்லா பெரிய யூடியூப் சேனல் என்ன சொன்னாங்கன்னா, நம்ம எல்லாரும் டேட்டாவும் பார்க்க போறாங்களா, நம்ம எல்லாரும் டேட்டாவும். எனக்கு என்னன்னா நான் அப்பயும் என்ன கேள்வி கேட்டேன், நானும் அப்ப என்ன கேள்வி கேட்டேன்னா, கௌதம் ப்ரோக்கும் சரி எனக்கும் சரிங்க, இப்ப நான் சும்மா பேசுறேன், எங்க டேட்டாவை என்னதான் உருட்டு பார்த்தாலும் உள்ள ஒன்று இருக்க போறது இல்ல. சரியா? அப்ப எனக்கு என்ன தோணும்னா, நீ என்னமோ பண்ணி சரியா, ஒண்ணுமே இருக்க போறது இல்லடா, நீ என்னன்னாலும் பண்ணிக்கடா, தலைகீழ ஆக்கிக்கா, அதுல இருக்க டேட்டா ஃபுல்லா டீகோட் பண்ணி ஊரெல்லாம் கூட போடு, எல்லாரும் பார்த்து சிரிச்சிருவாங்க. டேய் இவங்களுக்கு எல்லாம் வயசு 36 35 34 நினைச்சேன், சில்லறத்தனமா பேசி சண்டை போட்டுக்கிட்டு இருக்கானுங்களேடா இவனுங்க, எந்த ஐஎம்ல கேபிள் நான் தான் வச்சிருக்கேன், அந்த பட்ஸ்ல இவன் தான் வச்சிருக்கான்னு சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்கன்னு இருக்கும். இப்போ இது நான் எதுக்கு சொல்றேன்னா, சிலருக்கு திருடனுக்கு தேல் கொட்டின மாதிரி கண்டென்ட் பண்றாங்க. அப்படி என்ன நீ ஒளிச்சு வச்சிருக்க? சரி இதெல்லாம் விடுங்க ப்ரோ. இப்போ ஜோக் என்ன லேட்டஸ்டா நானும் நீங்களும் கூட பேசியிருப்போம், கடைசியில பார்த்தா வாட்ஸ்அப்ல உள்ள இருக்கிறவங்க உட்காந்து எல்லா டேட்டாவையும் படிக்கிறான்னு சொல்லி இப்ப வெளில வந்திருக்கு. ஆமா, அப்ப இவ்வளவு நாளா பிரைவசின்னு உட்காந்து துண்டாட்டிட்டு இருந்தீங்க. அப்பயே தெரியும் மெட்டான்னு, நீ பேட்டரி குடிக்கும் போது தெரியும்டா கபோதி, நீ தான் நைட் என்னடா உனக்கு வேலை. அப்ப இவ்வளவு என்ன ப்ரோ ஆச்சு? இவ்வளவு நாளா பிரைவசின்னு சொல்லிட்டு இருந்தால எங்க போச்சு? சோ அதான் நான் சொல்ல வரேன், பிரைவசியே மித்து தாங்க போங்க.
இதுக்கு வந்து நான் நிஜமாவே வந்து பிரைவசி நான் உருட்டுனதெல்லாம் இவ்வளவு எவனும் நம்புறதே இல்ல. இல்ல இப்போ பிரைவசி எல்லாம் நம்புற நீங்க, அப்போ நீங்க கண்டிப்பா வந்து பர்ன் இன் ப்ராசஸ் நம்பணும். கரெக்ட். ஏன்னா அது உண்மை, அது நடக்குது. அதையே கமெண்ட்ல வந்து மித்துங்கிறீங்க. அப்ப பிரைவசி மட்டும் மித்து இல்லையா? இப்ப பாருங்க நம்ம ஆளு வினித், அவனோட தாத்தா அதுல பாருங்க என்னென்ன ஆப்லாம் வருதுன்னு. ஆமா சொன்னல. அதுக்கு என்ன பண்ண எது பண்ண ஸ்கிரீன் அன்லாக் பண்ணா அங்க ஒரு ஆடு, ஸ்கிரீன்ல ஒரு ஆடு, செட்டிங்ஸ் போனா அதுல ஒரு ஆடு, வால்பேப்பர் கரோசல் கூட இல்ல, நோட்டிபிகேஷன்ல ஒரு ஆடு. எம்ஐல, ரியல்மில, ஓப்போல, விவோல எல்லாம் வால்பேப்பர் கரோசல் இருக்கும். லைவ் ஈவென்ட்ஸோட நான் மெர்ஜ் பண்றேன்னு கேட்ட நியூஸோட ஜோக் என்னன்னா, அவனுக்கே இவனுக்கு ஆப் அடிச்சு இவனுக்கு வேற ஒன்னு ஓவர்லோட் பண்றானுங்க. ஏன்னா உள்ள நாங்க இன்ஸ்டால் பண்ணிட்டோம், எல்லா மால்வேரையும் இன்ஸ்டால் பண்றாங்க. ஆப் லிஸ்ட்ல காட்டாது இன்ஸ்டால் ஆனது. கொடுமைங்க இதெல்லாம் வந்து. நான் திரும்பியும் சொல்றேன், இதெல்லாம் வந்து எப்படி தெரியுமா, உள்ளுக்குள்ள இருக்கிற ஒரு சில ஆதங்கம். கரெக்ட். இப்போ இவங்க வந்து பிரைஸ் இன்க்ரீஸ் பண்றதை நான் ஜஸ்டிஃபை பண்ண விரும்பவே இல்லை. ஆனா பிரைஸ் எவ்வளவு தூரம் எல்லாமே இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு பாருங்க. அப்போ இப்போ ஒரு ஓப்போ போனோ, விவோ போனோ, ஒன் பிளஸ் போனோ, இல்ல ரியல்மி போனோ, இல்லாட்டி வேற ஏதோ குப்பை போன், ஏன் நத்திங் போன் 3 எடுத்துக்கோங்க, 35,000 கிடைக்குது. அதை வந்து நான் இப்ப எடுத்துட்டு போய் சீரியஸா ஒரு ஐபோன் 17ஓட நெக் டு நெக் போட்டோகிராஃபில நான் சண்டை செஞ்சேன், சூப்பரா போட்டோ எடுக்கும், அடிச்சு முடிச்சுட்டு போயிட்டே இருக்கும். அப்போ இந்த ரியாலிட்டியை ஏன் யாரும் அக்செப்ட் பண்ண மாட்டாங்க? நான் என்ன சொல்றேன், ஐபோன் வந்து உங்களுக்கு சப்போஸ் ஆப் இன்டகிரேஷன்ல பிடிச்சிருக்கு அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா சல்யூட். உண்மைதான், ஆப் இன்டகிரேஷன் சூப்பரா இருக்கு, எல்லா ஆப்புமே ஐஓஎஸ்க்கு கரெக்டா பிடிச்சிருக்குங்க. சரி, ஓகே. அடுத்த கேள்வி, இனிமே கேள்வியே இல்லை. சரி, ஸோ மொத்தம் இது ஒரு பிரச்சனைங்க. இந்த பிரச்சனைக்கு வந்து திடீர்னு ஒரு சிலர்ல என்ன ஆகுதுன்னா, ஒரு 7 வருஷம் கழிச்சு மொபைல் மார்க்கெட் வந்து பாக்குறாங்களா, அது எண்டே கிடையாதுங்க. ஆமா, இன்னும் திரும்ப 7 வருஷம் கழிச்சு வந்து பாருங்க, எல்லா போனும் வந்து 70,000 இருக்கும். அந்த காலத்துல 40,000 எவ்வளவு சூப்பர் போன், இப்போ நல்ல போன் வாங்கினா 80,000 ஆகணும் அப்படின்ற மாதிரி ஒரு நிலைமை வந்து. உண்மை. ஐபோன் வந்து எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு ப்ரோ, நான் வந்து 5 இயர்ஸ்லாம் ஃபாலோ பண்ணிட்டு இருந்தேன். ஆமா, நீங்க வாங்குனீங்களா? 5 இயர்ஸ் நான் வாங்கும்போது வந்து 18,000 வந்துச்சு. அது 5C வந்து பீஜிங். பீஜிங் போயிட்டு சர்வீஸ் பண்ணிட்டோம். ஏன்னா அப்பெல்லாம் இன்ட்ரெஸ்ட் வாரண்டி கிடையாது. பீஜிங் போய் சர்வீஸ் பண்ணிட்டு வந்துட்டாங்க. ஓகே, நம்மால் வந்து என்ன போட்டிருக்காருன்னா, லெமார்க் கிரான்வில் அவர் வந்து என்னன்னா, ஐ எம் யூசிங் Mi 14 ஆஃப்டர் HyperOS 3 அப்கிரேடு, ஹைலைட் கண்ட்ரோல் இஸ் வெரி வெரி பேடு ஒயில் டேக்கிங் ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸ். இதை வந்து நாங்கள் ஆல்ரெடி ரிப்போர்ட் பண்ணிட்டோம் ப்ரோ. உங்களுதுல மட்டும் இல்லை, இந்த ஹைலைட் கண்ட்ரோல் வந்து Xiaomi 15லயும் அப்படி தான் இருக்கும். ஓகே, ஒரு 5 ஃபோட்டோ எடுத்தா 2 ஃபோட்டோ எப்படி தெரியுமா இருக்கான், என்ன இவ்வளோ ஒளிர்ந்து திரிகிறது வானம், பல பல பலன்னு இருக்கான். அந்த ஹைலைட்ஸ் கண்ட்ரோல் சரியில்லை. இதை வந்து ரிப்போர்ட் பண்ணியிருக்கோம் ப்ரோ, இதையும் சொல்லிடுவோம். இவங்க என்னன்னே தெரியல ப்ரோ, எங்கேயா வந்து பேட்ச் ஒர்க் பண்றாங்களான்னு சந்தேகமா இருக்கு. சைனால இருந்து ஒரு பேட்ச் போட்டு விடுறாங்க, பேட்ச் ஒர்க். ஆமா, எல்லாத்துக்குமே வந்து கண்ட்ரோல் ஆல், கண்ட்ரோல் ஃபைண்ட் என்னன்னு பார்த்தா CN இருக்கான்னு பாரு, தேடுறா CN அப்படின்னு வந்தோடனே. அப்புறம் வந்து எல்லாத்தையும் IND மாத்திரா ரீப்ளேஸ் வித் IND. அங்க பார்த்தா என்ன தெரியுமா, அங்க என்ன இருக்கும்னா சேஞ்ச் எக்ஸ்போஷர்னு ஒரு கோட் இருந்திருக்கும், INDNG அப்படின்னு மாறிடும். என்னடா நீ இப்படிதான் இருக்கும். சரியா, சும்மா கிண்டலுக்கு சொல்றோம், பட் இப்படிதாங்க ஒர்க் பண்றாங்க போல. எல்லா ரீஜனுக்கு ஏற்ற மாதிரியும் எல்லா பிராண்டும் ரொம்ப எஃபோர்ட் போட்டு ஒர்க் பண்ண மாட்டாங்க. இதெல்லாம் நம்ம கண்டிப்பா கேள்வி கேட்கணும். இதை தான் நான் சொல்றேன். இப்போ நீ வந்து 30,000 ரூபாய்க்கு போன் வித்துடுற, அப்போ 30,000 ரூபாய்க்கு நீ வித்த போன்ல எனக்கு அட்லீஸ்ட் ஒரு 3 வருஷமா திருப்தியான ஒரு எக்ஸ்பீரியன்ஸை கொடுத்துலடா. அதை விட்டுட்டு என்னன்னா அடுத்தடுத்த அப்டேட்ல தலையில போய்கிட்டு இருக்கு. இப்போ இந்த இடத்துல என்ன தெரியுமா ஆகுது, சாம்சங் ஆப்பிள்லாம் என்ன சேஃபர் சைட்ல இருக்காங்க. நம்ம நண்பர்களே பாருங்க, நான் US வேரியன்ட் வச்சிருக்கேன், 17 ப்ரோக்கு இப்போ ஒரு அப்டேட் வந்துச்சு, எதுக்கு சூடுதுன்னே தெரியல, யூடியூப் வீடியோ பார்த்தா சூடுதுங்கிறாரு. இது வரைக்கும் சூடானது இல்லையா, வாங்கினதுல இருந்து நல்லா இருந்தது, இப்போ யூடியூப் வீடியோ பார்த்தாலே சூடுதுங்கிறாரு. இப்போ நான் அவரை போய் நம்ம திட்ட முடியும், அது எப்படி ப்ரோ நீங்க சொல்லலான்னு. சரி, மொத்தம் இது வந்து நம்ம ஆல்ரெடி சொல்லியாச்சு ப்ரோ. என்னன்னு பார்ப்போம். போர்ட்ரேட் போட்டோ இது வந்து என்னன்னா, ஓகே சக்திவேல் ப்ரோ என்ன சொல்லியிருக்காருன்னா, ஹாய் ப்ரோ, Xiaomi 14 CV ஆஃப்டர் HyperOS அப்டேட் மொபைல் ஃபுல்லா ரீசெட் பண்ணிட்டேன், நான் நல்லா ஸ்மூத்தா இருக்கு, லேக் இல்ல. வைஃபைல கனெக்ட் ஆயிருக்கான் நம்மால, அது நோட்டிஃபிகேஷன் கத்திடுச்சுல, அது அழகா இருந்தது. அந்த ஃபிளாஷ் எஃபெக்ட் ஓகே, ஸ்மூத்தாக இருக்குது, லேக்லாம் இல்லை. கேமராவில் நான் அதிகமாக யூஸ் பண்ண மாட்டேன், ஸோ நான் எதுவும் நோட் பண்ணலை. பட் நான் கேமரா அதிகமாக யூஸ் பண்ணுறதுனால எனக்கு கேமராவில் லேக் ஃபீல் ஆகுது ப்ரோ சிவியில். மேபி நானும் ஒரு தடவை ஆல்ரெடி ரீசெட் பண்ணிட்டேன், திரும்ப ரீசெட் பண்ணி பார்க்குறேன். அப்புறம் பட் போர்ட்ரேட் ஃபோட்டோ எடுக்கும்போது அனிமல்ஸ், கேட்டு, டாகு, கவ்வு ஃபேஸ் டிடெக்ட் ஆக மாட்டேங்குது, ஒன்லி ஹியூமன் ஃபேஸ் மட்டும் தான் டிடெக்ட் பண்ணுது. பேட்டரி பர்ஃபார்மன்ஸ் இன்க்ரீஸ் ஆன மாதிரி தான் இருக்குது. நான் மோஸ்ட்லி ஹாட்ஸ்பாட் தான் யூஸ் பண்ணுவேன், 1 டேக்கு 2 டைம்ஸ் சார்ஜ் பண்ணுறேன். சார்ஜிங் இப்போலாம் ஃபாஸ்ட்டாக இருக்குது, 15 to 100% வந்து 30 to 40 மினிட்ஸில் ஆகிருது. வென் பேக்ரவுண்டில் 5G அண்ட் ஹாட்ஸ்பாட் இருந்தாலும் கூட நான் 826 தான் யூஸ் பண்ணுறேன். அனிமேஷன் எல்லாமே நல்லா இருக்குது ப்ரோ, ஆப் ஓப்பனிங் அண்ட் க்ளோசிங் ஸ்மூத்தாக இருக்குது. நானும் இப்போ நான் யூஸ் பண்ணி பார்த்தேன் ப்ரோ, நீங்கள் எல்லாரும் சொன்னனால நான் இப்போ ஓப்பன் பண்ணி யூஸ் பண்ணி பார்த்தேன். ரியாஸ் ப்ரோ ஃபோன் தான் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன், எனக்கு எல்லாமே ஓகே. கேமரா ஆப் மட்டும் என்ன ஆகுதுன்னா, கேமரா ஆப்ல பிட்வீன் மோட்ஸ் போகும்போது எனக்கு வந்து சாட்டிஸ்ஃபேக்டரியா இல்லை. அதாவது பிட்வீன் மோட்ஸுங்கிறத தாண்டி ஒரு 0.5லேருந்து 1x போகிறேன், 1xலேருந்து 4x போகிறேன், அந்த மாதிரி நான் திரும்ப அப்படி போனேன்னா 1x to 2x இப்படி போனால் பிட்வீன் சென்சார் போகும்போது ஒரு லேக் நான் ஃபீல் பண்ணுறேன். ஓகே,
ஓகே, அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இந்திரன் அப்படிங்கிற நண்பர் வந்து சிவபுரான் கௌதம் ப்ரோ அப்கிரேடட் ஃப்ரம் பிக்சல் 3 to 7. சாம 3 ல இருந்து 7 10 days பிஃபோர். 3 வந்து கிரேசி போனுங்க. இப்போ கூட 3 தான் நான் பேக்கப் டிவைஸ் வச்சிருக்கேன். Snapdragon ஆமா 845. ப்ரோஸ் வந்து என்னன்னா பெட்டர் கேமரா டிஸ்பிளே, மெயின்லி பேட்டரி பேக்கப் 95 to 20% பேட்டரி யூஸ் பண்ணும்போது 6.5 hours ஆயிடுது ப்ரோ. நான் கேம்லாம் விளையாட மாட்டேன். மோஸ்ட்லி யூடியூப் 4 hours, இன்ஸ்டாகிராம் 1 hour, அப்புறமா அதர் ஆப்ஸ் ஒரு 1.5 hours. ஸோ கம்பேர்ட் டு பிக்சல் 3 பேட்டரி இஸ் ஓகே ஃபார் மீ. ஸ்பீக்கர் வாஸ் டூ குட் லைக் பிக்சல் 3. சாஃப்ட்வேர் எக்ஸ்பீரியன்ஸ் ஆல்சோ அண்ட் லவிங் த கஸ்டமைசேஷன் அண்ட் லாக் ஸ்கிரீன் சினிமேட்டிக் எஃபெக்ட் அண்ட் ஹாப்டிக்ஸ் வாஸ் ஓகே, நாட் வெரி அக்ரெசிவ் லைக் பிக்சல் 3. பர்சனல் ஒப்பீனியன் ஒன்லி. அண்ட் கெட்டிங் ஃபுல் பாயிண்ட் சிக்னல் இன் மை ஹோம் while using Pixel 3 I used to get only 2 to 3 points. ஆனா இப்போ பேண்ட்ஸ் அதிகம்ல, 5G பேண்ட் எல்லாமே கொஞ்சம் இதுவா இருக்கு. ஓகே, அப்புறம் ஏர்டெல் சம்டைம்ஸ் கெட்டிங் ஃபேக் 5G. அது வந்து திருட்டு போய் அவன் திருந்த மாட்டான். அது சிக்னேச்சருங்க. கான்ஸ் வந்து என்னன்னா பல்கி, கொஞ்சம் ஹெவியா இருக்கு, ஃபீலிங் அன்கம்ஃபர்டபுள் while holding it, but I loved the small form factor of Pixel 3. very handy. 100% bought it for 19K demo variant. தெரிஞ்ச அண்ணா கடையில. and sometimes he heat up while using meta apps, I don't know why, and cools down sooner, and some cases main sensor cam pics looked blurry or less detailed while zooming. I don't know, maybe they will fix in the next update. Tata bye. இது வந்து எதுனா இதுல சொல்றாரு, அவர் பிக்சல் 3 வாங்கின கதை முடிஞ்சது. இது வந்து பிக்சல் 7ல இந்த மாதிரி லைட்டா அப்பப்போ ஆகுது, அது மெட்டா ஆப் யூஸ் பண்ண ஆகுது. பிரைமரி சென்சார்ல எடுக்கிற போட்டோ வந்து லைட்டா பிளரியா வருது அப்படின்றாரு. மேபி அடுத்த அப்டேட் வரணும் ப்ரோ. ஆக்சுவலா ஏன்னா 9A வந்து ஆண்ட்ராய்ட் 17 போட்டதுக்கு அப்புறம் ரிசல்ட் மாறிச்சு. இப்போ சாட்டிஸ்ஃபை ஆகலன்னு வச்சுக்கோங்க, பீட்டா போயிடும், ஸ்டேபிளா இருக்கும். அது கொஞ்சம் அசிங்கமா தான் இருக்குது. ஆனா இன்னும் கூட நான் இப்போ ஐபோனுக்கே பாருங்க என்ன சொன்னேன் உங்களுக்கு, பீட்டா நீங்க ட்ரை பண்ணுங்கன்னு தான் சொல்றேன். பீட்டா எதுனா பீட்டா போயிடுங்க. நீங்க டெவலப்பர் பீட்டா போவேனா, உங்களோட பப்ளிக் பீட்டா என்ன இருக்கோ அதுக்கு போயிடுங்க. ஓபன் பீட்டாவா? ஆமா, PES 2025 அடிக்ட். PES பயங்கரமான கேம் ப்ரோ. PS ப்ரோ எவல்யூஷன் சாக்கர். அதேதான் நானும் நான் முன்ன ப்ரோ நான் வந்த புதுசுல விளையாண்டுட்டு இருந்தேன். அதுக்கு அப்புறம் நான் PES 2010 PES 2012 எல்லாம் ஹீரோ கேரக்டர் கிரியேட் பண்ணலாம். அத கௌதம்னு ஒரு கேரக்டர் கிரியேட் பண்ணி நம்ம போட்டோ நான் வெளில செல்ஃபி எடுத்து அப்ப N9ல போட்டோ எடுத்து அந்த போட்டோவை பிசில போட்டு உள்ள இம்போர்ட் பண்ணி அந்த கேரக்டர் இருக்குல்ல அது மூஞ்சில சூப்பர் இம்போஸ் பண்ணலாம். நம்ம மூஞ்சி வந்துரும். ஆமா, நம்ம மூஞ்சி அதுக்குள்ள வர வச்சிடலாம். இப்போலாம் இன்னும் எங்கேயோ போயிருக்கோம். 2010 12 டைம்ல நிறைய பேர் விளையாடுறவங்க இருக்காங்க. ப்ரோ எவல்யூஷன் சாக்கர் இன்னுமே ஒரு டாப் கேம் தான். அது வேற லெவல்ல இருந்தது ப்ரோ. அப்பலாம் யூசிங் BSNL ப்ரோ ஆஸ் அ செகண்டரி சிம் யூசிங் பாஸ்ட் 1 year. என்னோட கடலூர் டவுன்ல ஃபர்ஸ்ட் வீடியோ இப்போ ஸ்பீட் இன்க்ரீஸ். ஃபர்ஸ்ட் வீடியோ இப்போ ஸ்பீட் இன்க்ரீஸ் ஆயிருச்சு. டவுன்லோட் ஸ்பீட் ஆல்சோ இன்க்ரீஸ்டு. ரூரல் சைட் போனால் 2G கூட ப்ராப்பராக ஒர்க் ஆக மாட்டேங்குது. மெயின் ப்ராப்ளம் ஏரியா கரண்ட் ஷட் டவுன் ஆச்சுன்னா 4G ஒர்க் ஆகாது. ஒன் டைம் ஷட் டவுன் அப்போ ஹோட்டலில் பார்சல் வாங்கிட்டு ஸ்கேன் பண்ணேன், ஸ்கேன் நெட்வொர்க் ஒர்க் ஆகலை. ஆப்போசிட் ஷாப்பில் என்னோட ஃப்ரெண்டு தான் அவர். ஸோ அவர்கிட்ட காசு வாங்கலான்னு வெளியே போனேன். பட் ஹோட்டல் ஓனர் அண்ணன் கூப்பிட்டு என்ன தம்பியாச்சு கேட்டார். நெட்வொர்க் ஆகலைன்னு நெக்ஸ்ட் டைம் வரும்போது கொடுங்கன்னு சொல்லி கொடுத்து அனுப்பிச்சாரு. BSNL என்ன வச்சு பண்ணிருச்சு அன்னைக்கு. இன்னொன்னு என்னன்னா ப்ரோ, இது வந்து எப்பயுமே கரண்ட் போச்சுன்னா அவ்வளவுதான் தெரியும். இதுக்கு மேல ஒன்றும் சொல்றதுக்கு இல்லை ப்ரோ. இது EA இருக்குல்ல, EAவோட FIFA இருக்குல்ல, FIFAல வந்து என்னாச்சுன்னா 2000 2002 ப்ரோ. அது வந்து என்னோட ஒன் ஆஃப் த ஃபேவரட். அப்போ இருக்க லெவல் ஆஃப் கிராஃபிக்ஸ் இருக்கும். ஆனா அதுல என்ன ஒன்னா உங்க டீம்லயே ஸ்டார் பிளேயர் இருப்பாங்களா, அவங்க மேல ஸ்டார் இருக்கும். இப்போ இங்கிலாந்து டீம் எடுத்தா பெக்காம்லாம் இருப்பாரு. அப்போ என்ன ஒன்னா அந்த ஸ்டார் பிளேயர் வச்சு நீங்க பால் அடிச்சீங்கன்னு பால் வந்து ஷாவ்லின் சாகர்ல நெருப்பு எரிஞ்சிட்டு போகுமே. ஆமா ப்ரோ, அந்த ஒரு அனிமேஷன் காட்டுவாங்க. கரெக்ட்டா அந்த நெருப்போடே போய் கோல் பண்ண பிசில விளையாண்டுருக்கேன். நான் என்னோட பிசில வந்து இந்த FIFA விளையாண்டுருக்கேன். EA கிரிக்கெட் 2007. நான் அதுக்கு பேட்ச் எல்லாம் போட்டு விளையாண்டேன் ப்ரோ. பிளேயர் நேம்ல மாறிடும். அப்போ வந்து NFS 2 இருக்கும். அந்த கேம் வச்சிருப்பேன். இதெல்லாம் தான் சம கேம். அந்த 2007 வந்து எப்படி தெரியுமா, அதுல இருக்கலே ஜோக் என்னன்னா ஷேவே டண்டல்கர் பேர்லாம் தப்பு தப்பா ரைட் வாங்கிருக்க மாட்டாங்க. ஆமா யூவே வந்து மிக்ஸ் பண்ணி வச்சிருப்பானுங்க. அதாவது அதே மாதிரி இருக்கும். பட் ஆனா அந்த ஒரிஜினல் பேர் ஜோக் ஜோக்கா லைசென்ஸ் வாங்கணும்ல, அதுக்கு பேருக்கு 6 பாலும் 6 ஜாலியா அடிக்கலாம் ப்ரோ. நல்லா இருக்கும். அது நீங்க ட்ரிக் கண்டுபிடிச்சுன்னு வச்சுக்கோங்க, ஈஸியா ஜெயிச்சிருவீங்க. ஏறி வந்து அடிக்கலாம். எவ்வளவு அடிக்கணும்? 300 நான் அடிச்சு கொடுக்குறேன். எத்தனை பால் அடிக்கணும்? ஒரே பால் இல்லையா? அந்த அளவுக்கு போகும். சரி, ஆனா NFS 2 என்னோட ஃபேவரட். NFS 5 வந்து இப்பயும் நான் பேசாம வந்து ஒரு பழைய விண்டோஸ் 7 இதுலயே பூட் பண்ணி அதுல வந்து விண்டோஸ் 7 XP அதை பூட் பண்ணிட்டு ரோட் ரஷ் இதெல்லாம் ரோட் ரஷ் கிரேசி ஃபேமஸ் கேம்ஸ். NFS 5ல என்ன ஆகும்னா கேம் அந்த டைம்ல கார் பிசிக்ஸ் வந்து முடிஞ்ச அளவுக்கு ரியாலிட்டி கொண்டு வந்திருப்பாங்க. கார் எங்க இடிச்சிட்டா தெரியும்ல, ஸ்டியர் வீல்லாம் டேமேஜ் ஆகும். ஆமா, அதே மாதிரி ஒரு பக்கம் இழுத்துக்கிட்டே போகும் வண்டி. இதுல போர்ஷான ஒரு அந்த கேம் வந்து ரொம்ப ரியலா இருந்துச்சுங்க. அந்த கேம் தான் நான் விளையாடும் போது என்னாச்சுன்னா அதுல என்ன ஆகும்னா 2 மோட் இருக்கு. ஒன்னு கரியர் மோடு. கரியர் மோட் போனா எல்லாமே போர்ஷே கார் தான். ரொம்ப கஷ்டமா இருந்துச்சுங்க. போர்ஷேல இது பாத்துருப்பீங்க வேற ஓட்ட வளையறது வந்து கரெக்டா நீங்க
டைமிங் பண்ணி வளைக்கணும். சும்மா எப்பயே செகண்ட் மைண்ட்ல வளைச்சு போய் சொருவிடும் வண்டி. சொரியிரும், டேமேஜ் ஆயிரும். டேமேஜ் ஆனதுமே டேமேஜ் ஆன கார் எப்படி ரியலிஸ்டிக்கா பண்ணியிருந்தாங்க. யாராவது முடிஞ்சா ட்ரை பண்ணி பாருங்க. NFS 4 வந்து ஃபிளாப் ஆயிடுச்சு. நீட் ஃபார் ஸ்பீட் 4 நான் ட்ரை பண்ணேன். நான் அந்த டைம்ல NFS வெறியன். அந்த டைம்ல சோ நான் NFS 1 விளையாண்டேன். இப்பவுமே NFS 2 விளையாண்டேன். விளையாண்டு இருக்கேன். அப்படியா? 1 2 3 ஆரோஜியால எடுத்துட்டு வரேன். நான் வந்து இங்க பாருங்க ப்ரோ, நான் கடைசி வரைக்கும் விளையாண்டது என்னன்னா 1 2 3 4 5 6 எல்லாம் பாத்தீங்கன்னா எல்லாமே விளையாண்டுருக்கேன் ப்ரோ. நான் வந்து ரொம்ப ஒரு பைத்தியம் நானு. நான் அதுக்கப்புறம் அப்படியே கட் ஆயிட்டேன் ப்ரோ. ஏன்னா 6 வந்து விளையாண்டேன். அதுக்கப்புறம் அந்த எடிஷன்ஸ் எல்லாமே விளையாண்டேன். எனக்கு ரொம்ப பிடிச்சது மோஸ்ட் வாண்டடுக்கு அப்புறம் எனக்கு பிடிச்சது வந்து கார்பன்ல கிராபிக்ஸ்க்காகவே விளையாண்டேன். நானும் கார்பன் விளையாடுவேன். சரியான கிராபிக்ஸ், ஒன் ஆஃப் தி ஃபைனஸ்ட் கிராபிக்ஸ் NFS பண்ணது. கார்பன் வந்து வேற லெவல். அதுக்கப்புறம் வந்தது அந்த அளவுக்கு ஒன்றும் பெருசா இல்ல. அப்புறம் இந்த ஷிஃப்ட் நிறைய வந்துச்சு, ஆவரேஜா தான் இருந்தது. அப்புறம் நோ லிமிட்ஸ் அது இது நிறைய வந்துச்சு. மொபைல் முன்னாடி ஒன்று வந்துச்சு, அது நல்லா இருந்துச்சு. அன்பவுண்டு கஸ்டமைசேஷன் செமையா கொடுத்துருக்கான். பட் ஸ்டோரின்றது கொஞ்சம் ஓரளவுக்கு நார்மல். ஸ்டோரி வந்து எனக்கு தெரிஞ்சு வந்து மோஸ்ட் வாண்டட்ல கார்பன்ல எல்லாம் நல்லா இருந்தது. மோஸ்ட் வாண்டட் தாங்க இன்ன வரைக்கும் நம்பர் 1. என்ன மாதிரி ஸ்டோரி மோஸ்ட் வாண்டட் இது அந்த டைமுக்கே. எஸ், சோ அதெல்லாம் கிரேசிங்க. BSNL பார்த்தோன்னா என்னெல்லாம் ஞாபகம் வந்துருச்சு பாருங்க. சரி, சஞ்சய் 7 ரொனால்டோ. ஜியோல எனக்கும் ரீசைக்கிள்டு நம்பர் தான் ப்ரோ கொடுத்தானுங்க. எனக்கு அப்பப்போ வேற பேங்க் மெசேஜ் வரும். ஒன் டே ஐ யூஸ் த நம்பர் டு லாகின் இன்ஸ்டாகிராமு. அந்த ஓல்டு மொபைல் யூஸரோட இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட் இன்னும் ஆக்டிவா தான் இருக்கு. அதுவும் இல்லாம அந்த மாதிரி பேஜஸ் எல்லாம் ஃபாலோ வேற பண்ணி வச்சிருக்காங்க. ஃப்ரீ சப்ஸ்கிரிப்ஷனா? ஜாலி தான். ஜாலி இல்ல, தேவையே தேவையில்லை, ஓபன் பண்ணனே வந்துரும். 1 இயருக்கு சப்ஸ்கிரிப்ஷன் போட்டுருப்பாங்க, 399 per month. ஆமா, அதுவும் உங்களுக்கு ஆக்சஸ் வந்து வந்துரும். இன்ஸ்டாகிராம்ல நீங்க பே பண்ண போடு. தேவ் சஞ்சய் அண்ணா 1000% ஐப்ரோ S3ல கேமரா ஆட்டோமேட்டிக்கா கிராஷ் ஆகுது. பட் ஸ்மூத்னஸ் இம்ப்ரூவ் ஆகோ இருக்கு. ஒரு பஞ்சாயத்து போனா நெக்ஸ்ட் பக் உடனே வந்துருது. ஸோ மொத்தம் வந்து கேமரா கொஞ்சம் கொலார் பண்ணி வச்சிருக்காங்க இல்லையா. அப்புறம் SK பாஸ் அப்படிங்கிறவர் வந்து சேம் ப்ராப்ளம். ஜியோல என் தம்பிக்கு நான் ஓப்போ K13 வாங்கி அதில் ஜியோ சிம் நியூ சிம் வாங்கி இந்தியன் பேங்க்ல போய் நம்பர் லிங்க் பண்ண ஆல்ரெடி வேற யூசர் இந்த நம்பரோட லிங்க் ஆகி இருக்கு. ரிமூவ் பண்ண முடியலை. நான் சிம் கடைக்கு போயிட்டு ஆதார் போட்டு அதில் காமிக்கிற நியூ நம்பரை அப்படியே ட்ரூ கலரில் போட்டு செக் பண்ணேன். ஏதாவது ஃப்ரெஷ் நம்பர் நேம் இல்லாமல் இருக்குதான்னு ஒரு நம்பர் கூட இல்லை ப்ரோ. சிம் பை பண்ணுற அப்போ ரேண்டம் நம்பர் அவங்க ஜியோ ஆப்பில் தான் காமிக்கும். அது ஓகேனா நம்ம எடுத்துக்கலாம், இல்லைனா அகைன் வேற நம்பர் ஜென்ரேட் ஆகும். பல நம்பர் அதில் ஷோ ஆகுறது எல்லாமே ட்ரூ கலரில் போட்டு பார்த்தேன் ப்ரோ. எல்லாமே ஆல்ரெடி யூஸ் பண்ண ரீசைக்கிள் நம்பராகவே இருக்கு. அகைன் சிம் வாங்கி ஏமாற விருப்பம் இல்லை. ஸோ 350 rupees சிம் வேற. ஸோ நான் என்னோட ஓல்டு VI சிம்மு 2 years முன்னாடி வாங்கினதை அதை அப்படியே ரீசார்ஜ் பண்ணாமல் வச்சிருந்தேன். இப்போ VIல சிம் 7 daysக்கு ஃப்ரீ டேட்டா மந்த்லி ஒன்ஸ் தந்து சிம் லைவா இருக்கும். அதை 1 monthக்கு ரீசார்ஜ் பண்ணி ரீசார்ஜ் முடிகிறப்ப என் தம்பி நேமுக்கு ஓன் சார்ஜ் அதை சேஞ்ச் ஜியோக்கு மாற்றி விட்டேன் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட். இனி நியூ சிம் பண்ணால் வேஸ்ட்டு. ஒரு சொல்யூஷன், நம்ம வீட்டில் ஆல்ரெடி இருக்கிற சிம்மை நம்ம ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கே ஓனருக்கு சேஞ்ச் பண்ண தான் விடணும். கரெக்ட். அப்போ என்ன ஆகுனா தாத்தா பாட்டி நம்பர்லேருந்து எல்லாத்தையுமே நம்மளே வந்து வாங்கினே இருக்கணும். இல்லை இவங்களுக்கே அறிவு வேணாமா? நான் என்ன கேட்குறேன்னா, நம்பர் வந்து 9ல ஸ்டார்ட் ஆகுது, நம்பர் வந்து 8ல ஸ்டார்ட் ஆகுது, நம்பர் 7ல ஸ்டார்ட் ஆகுது, 6ல ஸ்டார்ட் ஆகுது. ஏன் 5ல 4ல 3ல 2ல 1ல ஸ்டார்ட் ஆனால் குடிமொழியிருமா? இல்ல ஜியோல வந்து இந்த ரீசைக்ளிங் நம்பர் ஒஸ்ட்டுங்க, ரொம்ப பண்றான். இருக்கிற நம்பரே அந்த அளவுக்கு இல்லைங்க. ஏர்டெல்லாம் நான் இந்த மாதிரி கேள்விப்படல ஆக்சுவலா. ஜியோ ஆனால் ஒஸ்ட்டுங்க. ஏன்னா இவன் தான் அந்த இது கட் பண்ணி விட்ருவானே கனெக்ஷனை. அதன் அப்புறம் ஒரு 2 மாதம் இல்லை 3 மாதம் ரீசார்ஜ் பண்ணாமல் அந்த சிம்மை செகண்டரி சிம்மாக வச்சுருந்தாங்கன்னா அதை மறந்துடுவாங்க. பார்த்தா சிக்னலே வராது. அப்புறம் அந்த நம்பர் வேறு யாருக்கா போயிடும். அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு. அவன் ரீசைக்ளிங் வேறு லெவலில் பண்ணுறான். சரி, அடுத்து த யூனிவர்ஸ் _ கிரேட். லித்தியம் அயனா லித்தியம் பாலிமரா எந்த பேட்டரி நல்லா இருக்கும்? பெஸ்ட் ஃபார் டெய்லி டிரைவரு. சிலிக்கா கார்பன் பேட்டரி பத்தி சொல்லுங்க. சிலிக்கா கார்பன் பேட்டரி பத்தி ரீசெண்டா ஒரு வீடியோல நம்ம பேசியிருப்போம் ப்ரோ. அப்ப கூட பாத்தீங்கன்னா என்ன சொல்லிருப்பேன்னா, கார்பன் பிரசன்ஸ் அதிகமா இருந்ததுன்னா லித்தியம் இருக்கும், ஆனா கார்பன் பிரசன்ஸ் அதிகமா இருக்கு. அதாவது எப்படின்னா கம்ப்ளீட்டா தெளிவா சொல்லணும்னா, சிலிக்கானோட சார்ஜிங் டென்சிட்டி, அதாவது ஹோல்டிங் கெப்பாசிட்டி வந்து into 10 to 20 டைம்ஸ் இருக்கு ப்ரோ. அப்ப என்ன ஆகுது, அதால நல்ல டென்சிட்டி ஹோல்ட் பண்ண முடியுது. கார்பனோட வேலை என்னன்னா, சிலிக்கா ரேபிட் எக்ஸ்பேண்ட் ஆகி பர்ஸ்ட் ஆகாம இருக்கிறது, அதுதான் பாத்துக்குது. அந்த ஸ்ட்ரக்சர் வந்து எதுவும் ஆகாம இருக்கிறதுக்கு. சோ தலைவனோட ரோல் என்னன்னா, கூல் டவுன் மாதிரி சொல்லணும்னா, நியூக்ளியர் பவர் பிளான்ட்ல எப்படி சொல்லுவாங்க, கூலண்ட் தேவன் அந்த மாதிரி. சோ இப்போ இதுல என்ன ஹைலைட்னா, லித்தியம் அயன் லித்தியம் பாலிமர் பத்தி பேசணும்னா, லித்தியம் அயனும் சரி லித்தியம் பாலிமரும் சரி ரெண்டுமே மாஸ் தான். லித்தியம் அயன் வந்து ரொம்பவே ட்ரெடிஷனலா பல வருஷமா நம்ம யூஸ் பண்ணி ரொம்பவே நார்மலைஸ் ஆயிடுச்சு. பாலிமர் வந்து எப்போ ஃபேமஸ் ஆச்சுன்னு பாத்தீங்கன்னா, LG வந்து டிஃப்ரெண்ட் டிசைன்ஸ் ஃபோல்டபிள் ஃபோன்ஸ் இதெல்லாம் பண்ண முயற்சி பண்ணும்போது தான் லித்தியம் பாலிமர் வந்து ஃபேமஸ் ஆக ஆரம்பிச்சது. அண்ட் அவன் வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேட்டன்ட் பண்ணான் ஃபோல்டபிள் பேட்டரி. ஆமாமா,
அவனுங்க அந்த டைமில் வந்து எல்லாத்துலேயுமே யூனிக்காக பண்ணாங்க. கேமராவில் பண்ணானுங்க, டிஸ்பிளேல பண்ணானுங்க, அப்புறம் வந்து நம்ம இந்த ஆடியோ அவுட்புட்டு எல்லாத்தையும் மட்டும் சேர்த்துட்டாங்க ப்ரோ. கொலாபெல்லாம் பண்ணி வேற இதுதான் நான் காமேஷ் ப்ரோட்ட சொன்னேன். நம்மள ரொம்ப எந்தூசியாஸ்டிக்காக இருந்துட்டான், அதனால அழிஞ்சிட்டான். நானும் அதான் ஏன்னா காமேஷ் ப்ரோட்ட வருஷம் வருஷம் புதுசு புதுசாக கொண்டு வரும். அதான் ப்ரோ, நான் வந்து எல்ஜியோட டைம் லைன் எடுத்து பார்த்தேன்னு வைங்களேன். எல்ஜியில் வந்து பேர்டான்னு ஒரு ஃபோன் சீரிஸ் உண்டு. எல்ஜி பேர்டாவோ அதை நீங்கள் செக் பண்ணி பாருங்க. பிராடா. ஆமாம், அது வந்து எப்படின்னா ஃபர்ஸ்ட் ஃபோன் குளோபலாவே ஃபர்ஸ்ட் ஃபோன் ஃபீச்சர் கெபாசிட்டி டச். ஆனா ஊருக்குள்ள உலகத்துக்குள்ள எல்லாரும் என்ன தெரியுமா சொல்லுவாங்க, ஐபோன்ல தான் ஃபர்ஸ்ட் கெபாசிட்டி டச் சொல்லுவாங்க. கெபாசிட்டி டச்சே ஒரு பெரிய பஞ்சாயத்து தான். ஆப்பிள் வந்து ஒரு சில டெக் கொண்டு வரும்போது வேற ஒரு பிராண்ட் அக்வயர் பண்ணி அதுல இருந்து அந்த டெக் வந்து இங்க உள்ள கொண்டு வருவாங்க. ஏன்னா அந்த கெபாசிட்டி டச் ஆல்ரெடி இருக்குது. சரி, அப்படிதான் பண்ணுவாங்க. ஸோ அப்போ என்ன, இது எல்ஜி இது பண்ணானா. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா டெக்ராவோட வரும்போது ஃபர்ஸ்ட் ஃபோன் டு ஃபீச்சர் 1080p வீடியோ ரெக்கார்டிங். எல்ஜி ஆப்டிமஸ் 2X நான் வச்சிருந்தேன். அந்த ஃபோனில் தான் ஃபர்ஸ்ட் 1080p வீடியோவே எடுக்க முடிஞ்சுச்சு. ஸோ அதுவா இந்த மாதிரி ஒரு வருஷமா நான் வரும்போது மாடியுலர் ஃபோனு. அப்புறம் எல்ஜியில் வந்து என்ன ஆகுதுன்னா ஆப்டிமஸ் சீரீஸ்லேயே வந்து 2Xக்கு அப்புறம் 4X வந்துச்சு. சரியான சீரிஸ். அந்த 4Xல வந்து என்னாச்சுன்னா உங்களுக்கு டெக்ரா 3 வந்துச்சு. ஆனால் அதெல்லாம் சைலண்டாக போயிடுச்சு ப்ரோ. அப்போ என்ன ஆயிடுச்சுன்னா என்விடியாவை கார்னர் பண்ணி இவனுங்க எல்லாரும் சேர்ந்து கார்னர் பண்ணி என்விடியா மொபைல் இதுல இருந்து வெளில அனுப்பிட்டாங்க. ஆமா, சரியா, நீ இதுல எல்லாம் கிடையாது இந்த மாதிரி அவங்களோட வேற லெவல்ல இருக்கும். ஆமா ப்ரோ, நம்ம இது டெக்ரா 2 இருக்குல்ல, அது நான் இப்பயும் டெக்ரா 2 ஃபோன்ஸ் என்கிட்ட 3 இருக்கு பாக்ஸ்ல. நீங்க ஏதோ ஒரு இது டிஷ் ஏதோ வச்சிருக்கேன்னு சொன்னீங்கல்ல, அது வந்து டெக்ரால ஏதோ வேற ஏதோ ஒன்னு வச்சிருக்கீங்களே, டிவி பாக்ஸா? அது வந்து போனர்னால ஷீல்டு டிவி இருக்கு, அதுலயும் கேம் தெரிக்க விடலாம். அல்டிமேட். அதான் ப்ரோ, இது என்னன்னா நான் 2X யூஸ் பண்ணும்போது அதுல போனீங்கன்னா டெக்ரா ஜோன்னு ஒன்னு இருக்கும். அதுல போனா இப்ப எப்படின்னா ஆரோஜில நீங்க கேம் ஜோன் இருக்குல்ல, அந்த மாதிரி கேம் அரீனா, அந்த கேம் அரீனா உள்ள போனீங்கன்னா ஆரோஜி என்ன பண்ணுவானா 144 ஹெர்ட்ஸ் கான கேம்ஸ் எல்லாம் சஜஸ்ட் பண்ணுவான். கரெக்ட்டா? இவன் என்ன பண்ணுவான் தெரியுமா, GPU ஆக்சலரேட்டட் கேம்ஸ் எல்லாம் உள்ள தனியா. என்னன்னா இப்போ டெட் ட்ரிகர்னு ஒரு கேம் உண்டு. சப்போர்ட் ஆகுது. டெட் ட்ரிகர்னு ஒரு கேம் உண்டு, அது பிளே ஸ்டோர்லயே உண்டு. ஆனா இவன்ல நீங்க டெக்ரா ஜோன் வழியா போய் டவுன்லோட் பண்ணா, இப்போ ஒரு இடத்துல நீங்க கன் எடுத்துட்டு போறீங்க, மேல வந்து ஒரு பைப் உடைஞ்சிருக்கு, சோ தண்ணி ட்ரிப் ஆகுதுன்னு வைங்களேன். இது மத்ததுல இருக்காது, இதுல மட்டும் தண்ணி ட்ரிப் ஆகும், ரிஃப்ளெக்ஷன்ஸ் மாதிரி சொல்றீங்க ஒரு ஃபீச்சர் அப்பயே. சரியா, இதெல்லாம் இருந்தது. அந்த சிப் பயங்கரமான சிப். இது பாருங்க, யாரு எல்ஜி. சரியா, நான் இதுக்கப்புறம் நான் ஒரு பைத்தியம் ப்ரோ. அந்த டைம்ல என்னென்னமோ பண்ணிட்டு இருந்தேன். நான் எல்ஜில ஆப்டிமஸ் 2X வாங்குறேன். அதே டைம் வந்து நான் அடுத்து என்ன பண்றேன்னா கேப்டிவேட் கிளைடுன்னு ஒரு ஃபோன். இதெல்லாம் நிறைய பேர் கேள்விப்பட்டிருக்க மாட்டாங்க. ஸ்லைட் அவுட் ஃபோனு சாம்சங்ல சூப்பர் அமோலோட, அதே S2 மாதிரியான ஒரு ஃபோனு, ஸ்லைட் அவுட் கீபோர்டோட, ஃபுல் குவாலிட்டி. ஆனா டெக்ரா 2ஓட அதுல வந்து நான் என்ன பண்ணுவேன்னா சாம்சங் போன் அப்போ வாங்கி, அது வந்து ரோஜர்ஸ் நெட்வொர்க்கோடது கனடா. இந்த மாதிரியான ஒரு சில டிஃபரெண்டான டிவைஸ் வந்து ஆமா மேனியாக் ஸ்டோர்னு ஒருத்தர் தான் ஒரு டைம். இந்த eBay எல்லாம் நல்லா வைப்ரண்டா இருக்கும்போது அந்த டைம்ல eBay நம்மளே எல்லாமே வாங்கலாம். என்ன சரியா, அந்த மாதிரி வாங்கினதுதான் இது. வேற லெவல் ப்ரோ. கேமிங்க்கு அடிச்சு தம்சம் பண்ண. இதுல அவ்வளவு கேம் NFS கார்பன்லாம் இதுல தான் போட்டு நொறுக்கிட்டு இருப்போம் ஃபுல்லா. சரியா, எல்லா கேமே முடிச்சிருவோம் ஃபுல்லா, எல்லா ஸ்டோரி மோடு ஃபுல்லா இதுல அப்படியே ஃபுல்லா போட்டு விளாண்டு முடிச்சாச்சு. டெக்ரா வந்து இதுக்குன்னே வாங்கி வச்சிருப்பேன் ப்ரோ. இப்போ கூட என்கிட்ட 3 ஃபோன் டெக்ரா ஃபோன்ஸ் இருக்கீங்க. அப்புறம் என்னாச்சுன்னா எல்ஜி இங்க இருந்து மூவ் ஆகுதா, எல்ஜி ஜி சீரிஸ் வர ஆரம்பிச்சது. எல்ஜி ஆப்டிமஸ் ஜி, அந்த 2X 3X எல்லாம் படுத்துருச்சா. ஸோ ஜி வந்துருச்சு. ஜி வந்து ஸ்னாப் டிராகனோட வரும். எல்ஜி ஆப்டிமஸ் ஜிக்கு அப்புறம் என்னாச்சுன்னா G2 கிரேசி ப்ரோ. நான் G2ல ஒயிட் கலர் ஒன்று வாங்கினேன். அது வந்து வடக்குல இருந்து ஒரு தட்டு இருந்து வாங்கினேன். கஸ்டமர் ரோம்லாம் போட்டு யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். G2 அப்புறம் G3. இந்த G3 எல்லாம் இருக்கும்போது நான் ஃபோன் நாக்குள்ள போறேன். G3 போகும்போது என்னாச்சுன்னா G3 உங்களுக்கு எப்படின்னு பாத்தீங்கன்னா G2 G எல்லாமே குவாட் HD. சரியா, G3 வந்து எப்படி இருக்கும். ஆமா, G3 வந்து என்ன பண்ணியிருந்தான்னா உங்களுக்கு வந்து கேமரால இவனோட மூவ், அதாவது பாயிண்ட் அண்ட் ஷூட் கேமரா ஆஸ்பெக்ட்ஸ்ல நெக்ஸ்ட் லெவல் மூவ் பண்றான் G3ல. இப்போ G3ல இருந்து என்ன ஆகுதுன்னா G3 வந்து குவாட் HD. G4 போறேன். G4 போனதும் லேசர் ஆட்டோ ஃபோக்கஸ். அந்த டைம்ல லேசர் ஆட்டோ ஃபோக்கஸ் வந்து இருக்கலே எஃபெக்டிவா இவன் தான் பண்ணா. இவன் அப்ப ஷட்டர் ஸ்பீடு பிளஸ் லேசர் ஆட்டோ ஃபோக்கஸ் எப்படி ப்ரோமோட் பண்ணான்னு பாத்தீங்கன்னா நம்ம கிட்டே கொடுத்துட்டான். அப்போ போனர்னால நாங்களே என்ன பண்ணோம், டென்னிஸ் பாலை தூக்கி அடிக்கிற டென்னிஸ் பாலை வந்து பாயிண்ட் டக்கு டக்கு ஷட்டர் அடிக்கிறோம். பால் அப்படியே பாயிண்டடா இருக்கும், அப்படியே மிட் ஆர்ல அப்படி தெரியும். ஸோ இது வந்து எல்ஜி அப்போ அந்த பண்ண அந்த லேசர் ஆட்டோ ஃபோக்கஸ் வந்து எவ்வளோ அக்யூரேட்டா இருக்கு, நாங்கள் எந்த அளவுக்கு பண்ண முடியுதுன்னா அது G4. G5 மாடுலர் ஃபோனு. மாடுலர் வந்து நிறைய பேர் எதிர்பார்க்காத நேரத்தில் மாடுலர் ஃபோன் வந்து ஃபிளாப் ஆச்சு. நிறைய பேர் அது வந்து புரியல. ஏன்னா அது தனியா வேற வாங்கணும்ல. ஹார்மன் கார்டனு நான் எதுக்கு அதை வாங்கணும். ஆமா, ப்ரொஜெக்டர் என்னெல்லாம் இருக்கு பாருங்க. ஸ்பீக்கருக்கு வந்து ஹார்மன் கார்டனு, ப்ரொஜெக்டர், அப்புறம் பவர் பேங்க், எதனால வந்து அதில் மாட்டிக்கலாம், கனெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ எல்ஜி G5. G5ல டேக்கும் கனெக்ட் பண்ணலாம். அந்த மாடுலர் டேக். சரியா, ஆடியோ டேக்னு சொல்லுவாங்க. ஆமா. ஸோ இப்போ G6 வருது. G6லயும் பாத்தீங்கன்னா நேட்டிவ் டேக்கோட வருது. ஸ்லிம் போனா இல்ல ப்ரோ, G6 வந்து ஒரு மாதிரி யூனிக் பீஸ் ப்ரோ. N9 மாதிரியே இருக்கும். G சீரிஸ்ல ஏதோ ஒன்னு ஸ்லிம் ஒன்னு வந்துச்சு, அது என்ன மாடல்? LGல நிறைய ஃபோன்ஸ் வந்துச்சு ப்ரோ. அதுல வந்து என்ன U சீரிஸ் அந்த மாதிரிலாம் கூட வந்துச்சு. அதுல வந்து உங்களுக்கு 15K க்கு நீங்க சொன்ன மாதிரி ஸ்லிம்மான ஒரு ஃபோன் வந்துச்சு.
இது வந்து எப்படின்னா G6 வந்து நம்ம ஊருக்கு டேக்கு, யூஎஸ்க்கு வந்து டேக் கிடையாது, அங்க வேற மாதிரி. ஒவ்வொரு ஏரியாவுக்கும் வேற மாதிரி வந்துச்சு. நம்ம ஊர்ல டேக்கோட வந்துச்சு. G7 வந்துச்சு, அதுல வந்து நாச்சோட வரும், அதுவும் எல்சிடி தான். இவன்ல என்ன பியூட்டினா இது வரைக்கும் வந்து நிறையவே குவாட் ஹெச்டி எல்சிடி சூப்பரா இருக்கும். G7 வந்துச்சு, G7 டேக்கு. அதே சமயம் V10, V20, V30, V40 ஒரு சீரிஸ் போயிட்டு இருக்கு. அது V ஸ்டாண்ட்ஸ் ஃபார் வந்து ஆக்சுவலா மியூசிக்ல தெரிக்க விடும், ஆனா வீடியோகிராஃபி செம்மையா இருக்கும் அந்த V வந்து. சோ அது ஒரு பக்கம். நீங்க கூட அந்த வீடியோ சாம்பிள் கூட காட்டுங்க. V30 ல எடுத்ததே வந்து சினிமா லெவல்ல இருக்கும், அதுல நிறைய சினிமா ஃபில்டர்ஸ் உண்டு. சோ இப்படி இருக்கும்போது என்னாச்சுன்னா இப்படி எவால்வ் ஆன வந்தா ஒரு வருஷமும் வந்து ஏதாவது வித்தியாசமா இருக்கும், ரொம்ப யூனிக்கா ஒவ்வொரு வருஷமே மெனக்கெட்டு பண்ணுவானுங்க, அப்புறம் செத்து போயிடுவாங்க. இதைதான் நான் இன்னைக்கு காமேஸ்வரோட சொன்னேன், அதான் எந்தூசியாஸ்ட். ஏதாவது விசித்திரமா பண்ணா அப்புறம் நம்மளும் பாடையில தான் போய் போனோம் அப்படின்னு. அப்புறம் நம்ம தீனா ஸ்டார்க் அப்படிங்கிற நண்பர் வந்து ஐ வில் நெவர் ட்ரஸ்ட் போட் ப்ராடக்ட்ஸ் அகைன், தே ஆர் சீப் சைனீஸ் இம்போர்ட் தட் லேக்ஸ் ப்ராப்பர் வாரண்டி சப்போர்ட் அண்ட் கஸ்டமர் கேர், ஃபேஸ்ட் வாரண்டி ரிஜெக்ஷன் இன் 2 செப்பரேட் கேசஸ், கோ பை ஃப்ரம் சம் ரெப்யூட்டட் பிராண்ட்ஸ். இப்போ பார்த்தா எனக்கு எப்படி இருக்குன்னா போல்ட் தான் அந்த ரெப்யூட்டட். ஆமா கரெக்டா, ஆக்சுவலா அவன் தான் பண்றான் நல்லா. ஏண்டா போட்டு உன் நிலைமை எப்படி இருக்கு பாத்தியா, போல்ட் மாஸ் பண்றான், நீ வேற ஜோக் பண்ணிட்டு இருக்க. ஆனா இதுல ஷார்க் டேங்க்ல மட்டும் போட்டுறான். ஆமா ஷார்க் டேங்க்ல போய் உட்கார்ந்துட்டு ஊர்ல இருக்கிற பிராண்ட் எல்லாம் வாங்குறது, அதப்பா பேசுறது, இதே வேலையா போச்சு. இந்தியால நம்பர் 1 நாங்க தாங்க. இந்தியா காசு இருந்தா போதுமா, எந்தூசியாசம் வேணாமா? அதெல்லாம் தேவை. சரி, அடுத்து பிரசாந்த் அப்படிங்கிற தான் சர்வீஸ் சென்டருக்கு வா. அப்படியா, வரல. Not sure whether you remember me, but I was the one who pre-booked Samsung Z Flip 7 for 58K with S23 Ultra as trade-in. S23 Ultra பிக் பண்ண ஒரு டெக் பர்சன் அசைன் பண்ணாங்க. அவரு கால் பண்ணும்போதே சொல்லிட்டேன், ஆப்ல என்ன எக்ஸ்சேஞ்ச் வேல்யூ இருக்கோ அதுக்கு கம்மியா கோட் பண்ணா நான் எக்ஸ்சேஞ்ச் பண்ண மாட்டேன்னு. அவர் இல்ல ப்ரோ பாத்துக்கலான மாதிரி வந்தாரு. வந்து எல்லாம் செக் பண்ணிட்டு எக்ஸ்சேஞ்ச் இப்போ மார்க்கெட் பிரைஸ் அவ்வளோ போகுது ப்ரோ, நான் உங்களுக்கு பெஸ்ட்டாக பண்ணி தரேன்னு யூஸ்வல் டெஸ்ட் எல்லாமே பண்ணாரு. ஐஎம் ஃபோன் ஃப்ரீக்கு, மெயின்லி சாம்சங் ஃப்ரம் S6, S7, S8, Note 10, S26 Ultra. ஸோ ஃபோன் நல்லா க்ளீனாகவே மெயின்டைன் பண்ணுவேன். டெக் பர்சன் எல்லாம் செக் பண்ணிட்டு கம்மியாக கோட் பண்ணாரு. நான் வேண்டாம் கேன்சல் பண்ணிருங்கன்னு சொன்னேன். அப்புறம் இருங்க நான் என் மேனேஜர் கிட்ட பேசணும்னு சொல்லிட்டு 500 rupees எக்ஸ்ட்ரா தரேன்னு சொன்னாரு. நான் வேண்டான்னு சொல்லி ஃபுல் அமௌண்ட் பே பண்ணி 98K நான் Z Flip 7 வாங்கிட்டேன். ஓகே, கமிங் டு Flip 7 ஃபோன். அப்போ S23 Ultra ஃபேமிலிக்குள்ள கொடுத்துனால வெளில வச்சுக்கலாம். சரி, நம்ம என்ன பண்ணிருக்காரு பார்ப்போம். Flip 7 ஃபோன் இஸ் காம்பேக்ட், நோ ஹீட்டிங் இஷ்யூ. இதனையும் Flip 7 வந்து Exynos. நம்ம தான் வீட்டில் ஒன்று இருக்கு சொன்னல, Flip 7 சூப்பராக ஒர்க் ஆகிட்டு இருந்தா, ரெட் கலர் வேற லெவல் ஃபோனு. சரி, நோ ஹீட்டிங் இஷ்யூ. பட் வீடியோ ரெக்கார்டிங் அண்ட் கேமரா யூஸ் பண்றப்ப ஃபிளிப் ஸ்க்ரீன் ஆக்டிவா இருந்தா வார்ம்னஸ் இருக்கு ப்ரோ. அண்ட் ஹிஞ்ச் மெக்கானிசம் நல்ல ஸ்டிஃபா இருக்கு. கிரேட் ஒர்க். ஆல்சோ க்ரீஸ் அவ்வளோவா ஃபீல் ஆகல. பேட்டரி இஸ் ஆவரேஜ் 3.4 to 4 hours, தட் டூ வித்தவுட் நோ கேமிங். கேஷுவல் சோஷியல் மீடியா ஸ்க்ராலிங் ஆல்சோ நோ. நான் S23 அல்ட்ரால செகண்டரியா யூஸ் பண்றேன். ஸோ மூவிஸ் அண்ட் சோஷியல் மீடியா இன்டென்சிவா S23 அல்ட்ராவை தான் யூஸ் பண்ணுவேன். ஸோ பேட்டரி லைஃப் Flip 7 இஸ் சப்ஜெக்டிவ் ஹியர். டிஸ்பிளே இஸ் ரியலி ஆசம். மெயின் டிராபேக்கு என்னன்னா கேமரா. தட் டூ ஆஸ் அ யூசர் ஆஃப் S23 Ultra ஃபிளிப் கேமரா இஸ் பிலோ ஆவரேஜ். ரீசெண்ட் அப்டேட்டுக்கு அப்புறமா ரொம்ப பெயிண்ட் பண்ற மாதிரி தான் இருக்கு. ஆல்சோ ஐ லைக் சோஷியல் மீடியா ரெடி போட்டோஸ். பட் Z Flip 7ல ஃபிளாட் இமேஜஸ் மாதிரி அவுட்புட் இருக்கு வித் மோர் பெயிண்டிங் எஃபெக்ட். பட் ஒன் அட்வான்டேஜ், ஃபோன் இஸ் வெரி காம்பேக்ட் அண்ட் ஐ கேச்சிங். சாம்சங் நினைச்சாலும் S23 Ultra மாதிரி ஒரு டிவைஸை அகைன் கொடுக்க முடியாது. தெரியல, ஐ டோன்ட் சி எனி valid reason in upgrading to S24, S25, S26 Ultra. S28 Ultra வரைக்கும் வெயிட் பண்றேன்னு சொல்றாரு. ஸோ நான் இதை தான் ப்ரோ சொல்ல வரேன். இப்போ S23 Ultra ரிலீஸ் ஆகும் போதே நான் வந்து டே 1 ப்ரீ புக் பண்ணேன். இப்போ S23 Ultraவுக்கு வந்து பாத்தீங்கன்னா கடந்த 3 வருஷத்து லெகசி ஆயிடுச்சு. இந்த 3 வருஷத்து அனுபவத்துல எல்லாரும் என்ன சொல்றாங்கன்னா அதோட யூனிக்கான டிசைன்னால, அது அலுமினியம் தான், இத்தனைக்கு டைட்டானியம் கூட கிடையாது, அந்த ஒரு கர்வ் இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது S23 Ultra தான் மாஸ்ன்னு சொல்றாங்க. இது எதை பேஸ் பண்ணி சொல்றாங்கன்னா அந்த 3 years ஆஃப் டிராவல் அந்த போனோட. அப்போ இந்த மாதிரி எந்த போன் நம்ம இன்னைக்கு வாங்கினாலும் கூட அது கூட ஒரு 3-4 வருஷம் டிராவல் பண்ணாதான் அதோட கெத்து தெரிய ஆரம்பிக்கும். எனக்கு இன்னைக்குமே என்னோட சாம்சங் பண்ண ஒன் ஆஃப் த ஃபேவரட் ஃபோன்ஸ் S23 Ultra தான். அப்போ இது என்னத்துக்கு சொல்ல வரேன் அப்படின்னா, மறுபடியும் உங்க எல்லாரும் ஞாபகப்படுத்துறேன், சும்மா இந்த வருஷம் இப்போ ரிலீஸ் ஆன போன உடனே நம்ம தூக்கி கொண்டாடலாம். பட் அது வந்து 3 வருஷம் கழிச்சு எப்படி இருக்குங்கிறத பொறுத்து தான் தலைவனோட ஹிஸ்டரி வந்து முடிச்சு விட்டுருவேன். உண்மைதானே? ஏன்னா இப்போ எக்ஸாம்பிள் சொல்லுங்க, X300 நான் யூஸ் பண்ணேன். X100 Ultraவை விட X300ஓட கேமரா, அதாவது வீடியோ கேமரா நல்லா இருக்கு. போட்டோகிராஃபில ஆப்வியஸா X100 Ultra போட்டுது. இப்போ இந்த இடத்துல அடுத்த கொஸ்டின் என்னன்னா, X200 Pro நம்ம நண்பர்களே சொல்லியிருக்காங்க நல்ல போன், என்ன நல்லா தான் இருக்கு, ஆனா என்னன்னு தெரியல, இப்போ ரீசெண்ட் அப்டேட் வரும் ரொம்ப ஆரிஜின் வாய்ஸ் வந்ததுக்கு அப்புறம் கேமரா முடிச்சு பெயிண்ட் அடிக்குது அப்படிங்கிறாங்க. ஸோ அப்போ இந்த மாதிரி சப்ஜெக்டிவான ஃபேக்டர்ஸ் வரும்போது என்ன ஆகுதுன்னா, X200 Pro அவ்வளவு பேர் அந்த கேமராக்காகவே அவ்வளவு நல்லா யோசிச்சு பாருங்க. 2024ல பெஸ்ட் போன் ஆஃப் தி இயர். ஆமா, அதுதான் கொடுத்தாங்க. ஏன்னா இயர் 2ல ரிலீஸ் ஆகும். இந்த வருஷமும் பாருங்க 2025ல பெஸ்ட் போன் என்ன X300 Pro.
நவம்பர்ல ரிலீஸ் ஆகுது, டிசம்பர்ல அவார்டு கொடுக்குறாங்க எல்லாரும் உட்காந்து. சோ இதுதான். அப்போ நிறைய பேர் என்ன கேள்வி கேட்டாங்கன்னு சொல்றேன். கண்டிப்பா சாம்சங்கோட கேமரா வந்து நோவே க்ளோஸ் டு ஓப்போ விவோ. கண்டிப்பா உண்மை. வீடியோகிராஃபில சாம்சங் ஓகே, பட் போட்டோகிராஃபில வேலைக்கே ஆகாது. அப்போ இந்த இடத்துல ஆனா என்ன கேள்வி கேட்டாங்க தெரியுமா எல்லாரும்? பிப்ரவரி ரிலீஸ் ஆச்சுடா, அது வந்து டிசம்பர் வரைக்கும் ரிலேபிளா இருக்கு. அப்போ அதுக்கு நீ அவார்டு கொடுப்பியா? ரிலீஸ் ஆன உடனே அதை எடுத்து வச்சு அவார்டு கொடுத்துட்டு இருக்கியாடான்னு ஒரு கேள்வி கேட்டாங்க. இது நியாயமான கேள்வியா படுது. அதுக்காக நான் உடனே எல்லாருமே வந்து அவார்டுங்கிறது அவங்க விருப்பம், அவங்களுக்கு பிடிச்சிருக்கா அவங்க கொடுக்குறாங்க, தப்பு சொல்லக்கூடாது. ஒரு கிரியேட்டரோட சார்ந்த விஷயம் அது. இப்ப என்ன கேட்டா ஒரு நண்பர் கேட்டிருந்தீங்கல்ல, என்ன ப்ரோ கேமராவை பத்தி அதிகமா எம்பசைஸ் பண்றீங்களே? ஏன்னா எனக்கு அது நான் அதிகமா யூஸ் பண்றேன், அதனால எம்பசைஸ் பண்றேன். அப்ப அந்த மாதிரி ஒரு யூசருக்குமே ஒரு டேஸ்ட் இருக்கும். இப்ப எனக்கு பிக்சலோட யூஐ பிடிச்சிருக்கு அப்படின்னாலும் அதுல எவ்வளவு லிமிடேஷன்ஸ் இருக்குன்னா அதுல ஃப்ளோட்டிங் ஆப்பே கிடையாது. இப்போ நான் இதே வந்து ஒரு ஹைப்பர் வாய்ஸோ இல்லாட்டி வந்து ஆரிஜின் வாய்ஸோ இல்லாட்டி கலர் வாய்ஸோ யூஸ் பண்ணா நான் ஃப்ளோட்டிங் ஆப், ஸ்பிளிட் ஸ்கிரீன் எல்லாத்தையுமே அட் டைம் யூஸ் பண்ண முடியும். ஸோ இந்த காம்ப்ரமைஸோட தான் நான் பிக்சல் யூஸ் பண்றேன். அதுல ஏதோ ஒன்று எனக்கு பிடிச்சனால அந்த பிக்சல் எனக்கு ஓவர்டேக் கிடைக்குது, இவ்வளவுதான். ஆனா அதுக்காக வந்துட்டு பிக்சல் தான் இருக்கல பெஸ்ட்னு நான் சொல்ல முடியாது. எனக்கு பிடிச்சிருக்கு, கரெக்ட். அதுக்காக வந்து பிக்சல் பெஸ்ட்னு நான் இப்போ அவார்டு கொடுக்குறேன்னு வைங்களேன். அது எப்படின்னா நீங்க உடனே எப்படி எடுத்துக்கூடாதுன்னா, ஓகே இவர் அவார்டு கொடுத்துருக்காருன்னா அது இருக்கலே நல்ல போனா இருக்கும், உங்களுக்கு என்ன தேவைங்கிறதுக்கு நீங்க ரொம்ப கிரவுண்ட் ஒர்க் பண்ணுங்க. ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் இதெல்லாம் உண்மையா அது உங்களுக்கு தேவைப்படாத போனா கூட இருக்கலாம். சம ஜோக்கே தான். ஓகே, ஸோ மொத்தம் ஃபிளிப்பு மாசா இருந்திருக்கு, கேட்கறதுக்கு சந்தோஷமா இருக்கு. இருந்தாலும் பெயிண்ட் அடிக்குதுங்கிறது தான் வருத்தமா இருக்கு. நான் வந்து ஃபிளிப் 3 யூஸ் பண்ணல, தேரிக்க விட்டுச்சு கேமரா. அது வந்து ஒரு கோல்டன் எரா ஃபிளிப் 3. இத்தனைக்கும் வந்து ட்ரிபிள் ஐட்டு, அதனால பேட்டரிலாம் ரொம்ப நல்லா நிக்காது. ட்ரிபிள் ஐட்டு கொஞ்சம் சுடவும் செய்யும். ஃபிளிப் 4 வந்து பாத்தீங்கன்னா பேலன்ஸ் ஆஃப் போத், ஏன்னா அது வந்து 8+ Gen 1. அது வந்து கொஞ்சம் நல்ல டிவைஸ், ஸ்டேபிளா இருந்துச்சு. ஆமா, ஆனா அப்பெல்லாம் வந்து எப்படி இருக்கும்னா சோஷியல் ரெடி போட்டோஸ் தான் எடுக்கும் ப்ரோ, பெயிண்ட் அடிக்காது. ரைட்டுங்க. ஸோ தொடர்ந்து நம்ம இன்னொரு பதிவில் சந்திப்போம். அதுக்கு விடைபெற்றுக்கொள்வோம். சிவபரணி, கௌதம், பார்க்கலாங்க. பாய். வண்டியை விடாம நாள் கணக்கா சுத்திட்டு இருக்கான். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ. என்ன ராமலிங்கம் ஆளைய பார்க்க முடியல, எப்படி இருக்க? நல்லதா இருக்க, நீ எப்படி இருக்க? நல்லா இருக்கானப்பா. மத்தவன் பேச்ச கேட்காதே, பெத்தவன் பேச்ச கேளு. யதோ யதோ கவசாக்கி, அதோ அதோ மிட்சுபிஷி, சௌபாக்கியா.